வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன்மகள் வந்தாள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலை மணி 11 இருக்கும். அடையாறு இந்திரா நகரில் உள்ள அந்த சிறிய பேறுகால மருத்துவமனை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த மருத்துவமனையின் சொந்தக்காரியான டாக்டர் மாலதி பிரசவ வலியால் துடித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணின் தாயுடன் பேசிக் கொண்டிருந்தாள். காலையில இருந்து வலி வலின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கா டாக்டர். பேசாம வயித்த கிழிச்சு குழந்தை எடுத்துருங்க, சிசேரியன் பண்ணிருங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. டாக்டர் மாலதி புன்னகையுடன் அவள் தோள்களை தட்டி கொடுத்தாள். சின்ன உயிருக்கோ பெரிய உயிருக்கோ ஆபத்து இருந்தாத்தாமா சிசேரியன் பண்ணணும். தேவையில்லாம பண்ணா அடுத்த பிரசவம் பெரிய சிக்கல் ஆயிரும். குளுக்கோஸ் ஏத்திக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள ஆயிரும். நீங்க பதற்றப்படாம அங்க உட்கார்ந்துகிட்டு சஷ்டி கவசம் சொல்லுங்க. டாக்டர் மாலதி சொன்னதை ஒரு ஜீவன் ஆவலுடன் கேட்டு குறிப்பெடுத்து கொண்டிருந்தது. மாலதி தலைமை நர்ஸை அழைத்து பிரசவ வார்டை தயார் செய்ய சொன்னாள். டாக்டர் அம்மா, காப்பாத்துங்க, என் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காமா. கன்சல்டிங் ரூமுக்கு வாங்க. அந்த தாயிடம் இருந்த பதற்றம் மாலத்தியிடம் தொற்றிக்கொள்ளவில்லை. ஒரு புத்தனுக்கு உரிய அமைதியுடன் குழந்தையை பரிசோதித்தாள். குழந்தையின் ஆடையில் இருந்து வந்த நாற்றத்தை வைத்து காரணத்தை கண்டுபிடித்தாள் டாக்டர் மாலதி. எத்தனை நாளா குழந்தைக்கு பேதி ஆயிட்டு இருக்கு? 2 நாளா டாக்டர். 2 நாளா என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? சரி, நிறைய தண்ணி கொடுத்தீங்களா? தண்ணியே கொடுக்கல டாக்டர். தண்ணி கொடுத்தா பேதி ஜாஸ்தி ஆகும்னு அத்தை சொன்னாங்க. உங்க அத்தை எம்டி முடிச்சிட்டாங்களா இல்ல எம்பிபிஎஸ் மட்டும்தானா? இல்ல, அவங்க எட்டாப்பு. இப்ப அவங்களையே பார்க்க சொல்றது தானே? அடிக்கிற கூத்தை எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகர நேரத்துல சங்கரா சங்கரான்னு கத்த வேண்டியது. ஏதாவது ஆச்சுன்னா டாக்டருங்க மேல பழிய போட வேண்டியது. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் டாக்டர். நீங்க தான் எனக்கு தெய்வம் மாதிரி. என் நகை எல்லாம் வித்து கொடுத்துடுறேன். என் செல்லத்தை எப்படியாவது காப்பாத்துங்க. அந்த அவசர நேரத்திலும் டாக்டர் மாலதி அந்த பெண் அணிந்திருந்த நகையை ஏற இறங்க பார்த்ததை சற்று மறைந்திருந்த அந்த உருவம் கவனிக்க தவறவில்லை. கமலா, இந்த குழந்தை ஐசியூவுக்கு கொண்டு போங்க. ட்ரிப்ஸ் ஏத்துங்க. டாக்டர் ஜெகனை உடனே வர சொல்லுங்க. கமான் குவிக். மறைந்திருந்த உருவம் மெதுவாக நழுவி வெளியே சென்றது. மருத்துவமனையை விட்டு 100 அடி தூரம் போய் பின் செல்போனை எடுத்து பேசத் தொடங்கியது. ஏசி சார், நீங்கள் 12 மணிக்கு வந்தீங்கன்னா டாக்டரை பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. டாக்டர் அம்மாவுக்கு பணத்தாசை இருக்கிற மாதிரி தெரியல சார். ஆனால் தங்க நகை அவங்க வீக்னஸ். அதனால் இந்த கேஸில். அந்த உருவம் சொன்னதை கவனமாக கேட்ட பின் எதிர்முனையில் இருந்த குரல் கம்பீரமாக கட்டளையிட்டது. ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். 12 மணிக்கு நான் அங்கே இருப்பேன். நானே பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களை கூப்பிடுறேன். வெள்ளி நிறத்தில் பளபளத்து கொண்டிருந்த அந்த பொலேரோ ஜீப் அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்தது. உள்ளே இருந்து ஒரு துள்ளலுடன் இறங்கிய அந்த 6 அடி உயர காக்கி சட்டையை பார்த்ததும் காவல்காரன் குடித்து கொண்டிருந்த பீடியை கீழே போட்டு நசுக்கியபடி ஒரு சல்யூட் வைத்தான். அவனை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு விடுவிடுவென்று உள்ளே போனது அந்த காக்கி சட்டை. தனது அறை வாசலில் நின்று கொண்டிருந்த அந்த இளம் போலீஸ் அதிகாரியை முகம் கனிய வரவேற்றாள் டாக்டர் மாலதி. அவனது உடலில் அதிகப்படியாக அரை அங்குல சதை கூட இல்லை. தொப்பை தோன்றுவதற்கான அடையாளமே இல்லை. கைகளில் தென்பட்ட முறுக்கை பார்த்தால் நாள் தவறாமல் டம்பிள்ஸ் சுழற்றுபவன் என்று நன்றாக தெரிந்தது. என் பெயர் சேதுராமன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரைம்ஸ். வெல்கம் சார், உட்காருங்க. காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா? எங்க சங்கர ஐயர் போடுற காஃபி நல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் டாக்டர். சேது தான் கொண்டு வந்திருந்த கனமான ஃபைலை மேஜையில் வைத்தான். முன்னால் அமர்ந்திருந்த டாக்டர் மாலத்தியை பார்த்தான். அவளுக்கு 40 வயது இருந்தால் அதிகம். உயரமாக, வளப்பமாக, லட்சணமாக, ஏன் அழகாகவே இருந்தாள். சேது தனது புலன் விசாரணையை தொடங்கினான். என்னாச்சு மேடம்? கடந்த 23ஆம் தேதி நடந்த சம்பவத்தை வார்த்தை மாறாம சொல்லுங்க டாக்டர். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் இருந்தாதான் நான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன். இல்லைனா வீட்டில் இங்கே பக்கத்தில் தான் கஸ்தூரிபா நகரில் இருக்கு. 2 மணி நேரம் 10ல இருந்து 12 மணி வரைக்கும் ஓபி கேசஸ். வெளி நோயாளிகளை பார்ப்பேன்.
இந்த கேஸோட முடிச்சிடலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த போது தான் அவன் உள்ள நுழைஞ்சான். அந்த அவன் யாரு? திருடன். அந்த ஆளை நான் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல. ஆனா அவன் உருவம் என் மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. பாவி பையன். நான் ஆசையா வாங்கி வச்சிருந்த நகைய கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டான் சார். கூல் கூல். அதான் கண்டுபிடிக்க நாங்க இருக்கோமே. உணர்ச்சி வசப்படாம மேல சொல்லுங்க டாக்டர். ஆளு எப்படி இருந்தான்? 30 வயசு இருக்கும். முகத்துல 10 நாள் தாடி இருந்துச்சு. பச்சை கலர்ல லுங்கியும் கருப்பு கலர் சட்டையும் போட்டிருந்ததா ஞாபகம். ஆளு ஒல்லியா இருந்தான். அவன் போதையில இருந்தான்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நெஞ்சு வலின்னு சொன்னான். பெஞ்சில் படுக்க சொன்னேன். டார்ச் லைட்டையும் ஸ்டெத்தாஸ்கோப்பையும் எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல போனப்ப போனப்ப அந்த படுபாவி, அந்த மகா பாவி. கோபத்தில் மாலத்திக்கே மூச்சு வாங்கியது. சடக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு மூஞ்சிக்கு நேர கத்திய நீட்டினா. நான் அம்மான்னு கத்த வாயை திறக்கிறதுக்குள்ள பாஞ்சு வந்து என் வாயை பொத்திட்டான். கழுத்தை நெருடுற மாதிரி கத்திய வச்சுக்கிட்டு மரியாதையா நகை கொடுத்துரு இல்ல கீசிருவேன்னு மிரட்டினான். கழுத்துல இருக்கிற தாலியை தவிர என்கிட்ட எந்த நகையும் இல்லப்பான்னு சொன்னேன். பொய் சொல்லாதடின்னு பேயா கத்தினான். இந்த ரூம்ல இப்ப 50 பவுன் நகை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு உயிர் வேணும்னா நகையை என்கிட்ட கொடுத்துருன்னு மிரட்டினான். அந்த ரூம்ல நான் அந்த சமயத்துல நகை வச்சிருந்தது அவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு புதிரா இருக்கு ஏசி சார். அதுக்கு மேல எனக்கு பயம் வந்துருச்சு. சத்தம் போடாம மொத்த நகையும் 50 பவுனுக்கு ஒரு குந்து மணி கூட குறையாம அவன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவன் சத்தியமா என்னை குத்தி கொலை பண்ணி இருப்பான். காஃபியை சுவைத்தபடி சேது குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். சில சிம்பிள் கேள்விகள் டாக்டர். சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. ஆனா நீங்க செவ்வாய்க்கிழமை தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்? என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி. இது நடந்தப்ப அவர் ஊர்ல இல்ல. அதனால அவர் ஊர்ல வந்தவுடன் தான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா இது நடந்த உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். முதல் நாள் மாலை சேதுவிடம் அந்த வழக்கை கொடுக்கும்போது கமிஷனர் சொன்னது நினைவுக்கு வந்தது. சேது, அந்த அம்மாவோட புருஷன் செக்ரட்டேரியட்ல பெரிய ஆளு. அடுத்த சீஃப் செக்ரட்டரி அவர்தான்னு பேசிக்கிறாங்க. அந்த ஆளு இந்த மேட்டரை சிஎம் செல்லுல போட்டுட்டாரு. அவங்க நம்மளை கிழின்னு கிழிக்கிறாங்க. ஒரு வாரத்துல இந்த கேஸை முடிக்கலைன்னா நம்ம எல்லாரையும் கூண்டோட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. நேரடியாக விசாரணையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு இன்ஸ்பெக்டரை அனுப்பி டாக்டர் மாலதியை வேவு பார்த்து வர சொன்னான். டாக்டரின் ஒரே பலவீனம் தங்க நகைகள் தான் என்பதை தவிர வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சேது மாலதியை கேட்ட அடுத்த அரை டஜன் கேள்விகள் மிக சாதாரணமானவை. அதற்கு பிறகுதான் சேது தூண்டிலை போட்டான். கேட்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்க பல வருஷமா டாக்டரா இருக்கீங்க. உங்ககிட்ட வெறும் 50 பவுன் நகை தான் இருந்ததா? அதையும் வீட்டில் வாசப்பக்கம் இருக்கிற கன்சல்டிங் ரூம் மேஜை டிராயர்ல வச்சிருந்தேன்னு சொல்றது. உங்களுக்கு பேங்க் லாக்கர் இல்லையா? வீட்டில் இரும்பு பெட்டி இல்லையா? பதில் சொல்ல கஷ்டமா இருந்தா விட்டுருங்க டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏசி சார். எங்ககிட்ட நிறைய நகை இருக்கு. எல்லாமே பத்திரமா வெவ்வேறு பேங்க் லாக்கர்ல இருக்கு. நான் ஒரு நகை பைத்தியம் சார். அடிக்கடி பழைய நகையை அழிச்சு புது டிசைன்ல நகை பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட ஒரே பொழுதுபோக்கு. என்னதான் நான் டாக்டரா இருந்தாலும் மனசளவுல புடவைக்கும் நகைக்கும் ஆசைப்படுற ஒரு சாதாரண பொம்பளை தான். இந்த 50 பவுனையும் முந்தின நாள் தான் நகை கடையில இருந்து பண்ணி வாங்கிட்டு வந்தேன் சார். புதுசா நகை செஞ்சு வந்தா அதை 1 வாரம் 2 வாரம் வச்சு போட்டு அழகு பார்த்துட்டு தான் லாக்கர்ல வைப்பேன். அது வரைக்கும் என் கூடவே வச்சுக்கிட்டு அடிக்கு ஒரு தரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார். சேதுவுக்கு பரிதாபமாக இருந்தது. சார், இப்பதான் ஞாபகம் வருது. அந்த நகை ஒவ்வொன்றையும் என் செல்போன்ல போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதை சிடியில போட்டு உங்களுக்கும் தரேன். தேங்க்ஸ். அது நிச்சயம் பெரிய உதவியா இருக்கும். குறிப்பா இந்த நகைகள் மட்டும் எதுக்காக போட்டோ எடுத்தீங்க? என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் ஐட்டம் வாரியா போட்டோ எடுத்து என் கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கேன் சார். ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா எந்த லாக்கர்ல இருந்து எந்த நகையை எடுக்கணும்னு தெரிய வேணாமா? பல லாக்கர்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இவர்களுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று கணித்தான் சேது. மாலத்தியின் முகத்தை உற்று பார்த்தான். பொய் சொல்பவளாக தெரியவில்லை. சம்பவம் நடந்தபோது உங்க வீட்ல யார் யார் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஓ, டிரைவர், தோட்டக்காரன், செக்யூரிட்டி, சமையல்காரம்மா, அப்புறம் வீட்டு வேலை செய்யறவங்க, அவ்வளவுதான். அவங்கள யாராவது? சச்ச, செக்யூரிட்டி ஆளு மட்டும். அவருக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங். அவரையும் குறை சொல்ல முடியாது. நான் கத்தி இருந்தா அவர் ஓடி வந்து திருடன் பிடிச்சிருப்பாரு.
அவன்தான் கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு என்னை கத்த விடாம பண்ணிட்டானே. அவன் வெளியே போகும்போது நீங்க கத்தி இருக்கலாமே. நல்லா சொன்னீங்க. அந்த படுபாவி நகைய வாங்கிட்டு பேண்டேஜ் துணிய என் வாயில வச்சு என் கைய சேரோட கட்டி போட்டுட்டுல போனா. அப்புறம் யாரு வந்து உங்க கட்ட அவுத்தது? செக்யூரிட்டி தான். டிஃபன் சாப்பிட வரலையேன்னு சமையற்காரம்மா என்னை தேடிக்கிட்டு கன்சல்டிங் ரூமுக்கு வந்தாங்க. நான் இருந்த நிலைமைய பார்த்துட்டு பெருசா அலறிட்டாங்க. சத்தம் கேட்டு செக்யூரிட்டி வந்து என் கட்ட அவுத்து விட்டாரு. உங்களுக்கு வேணும்னா அவரை விசாரிச்சுக்கலாம். செக்யூரிட்டி கவர்மெண்ட் ஆளுன்னு சொன்னீங்க. அவரை விடுங்க. டிரைவர், தோட்டக்காரன் இவங்க மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்? ச்சே, எல்லாருமே சொக்க தங்கம் இன்ஸ்பெக்டர். எங்ககிட்ட பல வருஷமா வேலை பார்க்குறாங்க. எனக்காக உயிரையே கொடுப்பாங்க. கடைசியா வழக்கமான ஒரு கேள்வி டாக்டர். உங்களுக்கு குறிப்பா யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? எனக்கு தெரியாம நகை களவு போயிருந்துச்சுன்னா நீங்க கேட்கறது ரைட்டு. பட்ட பகல்ல சிட்டிக்கு நட்ட நடுவுல இருக்கிற அடையாறுல ஒரு ஆளு தைரியமா கத்திய காமிச்சு நகையை கொள்ளையடிச்சுக்கிட்டு போறான்னா, ஏன் சார் நான் தெரியாம தான் கேட்குறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னதான் சார் பண்றாங்க? சேதுவுக்கு ஏற்பட்ட எரிச்சலை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டான். அதுவரை தான் எடுத்த குறிப்புகளை நோட்டம் விட்டான். வழக்கமான தகவல்கள்தான். இதை வைத்து பெரிதாக ஒன்றும் கிழித்துவிட முடியாது. சேதுவிற்கு தன் மேலேயே கோபம் ஏற்பட்டது. அண்ணா நகரில் ஒரு கொலை வழக்கு விசாரணை முடியும் தருவாயில் இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் குற்றவாளியை பிடித்து கூண்டில் ஏற்றி விடலாம் என்று நினைத்திருந்தான். அதை அப்படியே போட்டுவிட்டு இந்த வழக்கை எடுக்க சொன்னார் கமிஷனர். இவர்களிடம் கிலோ கணக்கில் தங்கம் இருக்கும் என்று தோன்றியது. 50 பவுன் தானே, அரை கிலோ கூட இல்லையே. போனால் போகிறது என்று விட்டால்தான் என்னவாம்? இப்போதைக்கு இவ்வளவுதான் டாக்டர். வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா திரும்பி வருவேன். உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி. அந்த நகைகள் போட்டோ சீடிய மறக்காம அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருங்க. வரட்டுமா? சேது அறையை விட்டு வெளியேறினான். தனது பொலேரோ ஜீப் வரை சென்றுவிட்டு வேகமாக டாக்டர் அறையை நோக்கி ஓடினான். டாக்டர், காஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன்னு உங்க கேன்டீன் சங்கர் ஐயர் கிட்ட சொல்லிருங்க. வரேன். போலீஸ் விசாரணை முடிந்தவுடன் விசாரிக்கப்பட்டவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இல்லாவிட்டால் யாருக்காவது போன் செய்வார்கள். இல்லாவிட்டால் தாங்கள் மறைத்து வைத்திருக்கும் பொருள் பத்திரமாக இருக்கிறதா என்று போய் பார்ப்பார்கள். அப்படி ஏதாவது நடக்குமா என்று பார்க்கத்தான் சேது திரும்பி வந்திருந்தான். பல வருடங்களுக்கு முன்னால் கோவையில் கள்ள நோட்டு கிருஷ்ணனை பிடிக்க அந்த போலீஸ் அதிகாரி இதே யுக்தியைத்தான் கையாண்டார். விசாரணை முடித்துவிட்டு கிளம்பி அடுத்த 5வது நிமிடம் உள்ளே நுழைந்த போது குற்றவாளி தரைக்கு கீழே உள்ள ரகசிய அறையில் கள்ள நோட்டு எந்திரம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான். கையும் களவுமாக பிடிபட்டான். சேது தடாலடியாக அறையில் நுழைந்த போது சாக கிடந்த தனது குழந்தையை காப்பாற்றியதற்காக ஒரு ஏழை பெண் கண்ணீர் மல்க நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அண்ணா நகர் கொலை வழக்கை விட இந்த நகை திருட்டு வழக்கு பல மடங்கு சிக்கலாக இருக்கும் என்று தோன்றியது சேதுவிற்கு. நீண்ட பெருமூச்சுடன் தனது பொலேரோ ஜீப்பை கிளப்பினான். அடுத்து என்ன செய்வது? யாரை விசாரிப்பது? சேதுவிற்கு எரிச்சலாக இருந்தது. கடந்த 3/4 மணி நேரமாக தலைமை செயலகத்தில் காத்து கொண்டிருக்கிறான். யாரை பார்க்க வேண்டும், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று அரை டஜன் வழுக்கை ஆசாமிகள் அவனை கேட்டு விட்டார்கள். மிஸ்டர் செல்வரத்தினம் ஐஏஎஸ்ஐ பார்க்க வந்திருக்கேன். இது அவரோட பர்சனல் மேட்டர். சொல்லி சொல்லி அவனுக்கு அலுத்து விட்டது. போலீஸ் உடுப்புடன் இருக்கும் ஒருவர் எதற்காக தொழில்துறை செயலரை தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டும்? என்ன சார், டிரான்ஸ்ஃபரா இல்லை ப்ரமோஷனா? ஹோம் செக்ரட்டரி எனக்கு ரொம்ப வேண்டியவர். காரியத்தை சீப்பாக முடிச்சிருவோம். சேதுவிற்கே ஒரு வழுக்கை நூல் விட்டது. நான் விஜிலன்ஸ். செக்ரட்டேரியட்ல யாரோ லஞ்சம் கேட்டதா புகார் வந்திருக்கு என்றதும் வழுக்கை காணாமல் போனது. சாரி மிஸ்டர் சேதராமன், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஐ எம் செல்வரத்தினம், ஐஏஎஸ், இண்டஸ்ட்ரீஸ் செக்ரட்டரி. மினிஸ்டர் திடுதப்புன்னு என் ரூமுக்கு வந்து உட்கார்ந்துட்டாரு. அதான் வாங்க. சேது தன்னை யார் என்று சொல்லிக் கொள்ளக்கூட அவகாசம் தரவில்லை. சேது அவரை நன்றாக பார்த்தான். வயது 50ஐ நெருங்கி இருக்க வேண்டும். தலை வழுக்கை, நிதர்சனமான தொந்தி, அலட்சிய பார்வை, பேச்சில் திமிர், நடத்தையில் தெனாவட்டு. ஒரு மூத்த அரசு அதிகாரிக்கு உரிய எல்லா லட்சணங்களும் அவருக்கு பரிபூரணமாக இருந்தது. அவர் முன்னால் செல்ல பின் தொடர்ந்தான் சேது. அவருடைய அறை விசாலமாக இருந்தது. அறையை இடித்தால் வசதியாக ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் கட்டலாம். அவரது மேஜை சுத்தமாக இருந்தது.
ஒரு மரியாதைக்கு கூட காஃபி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கவில்லை. சேது தனது குறிப்பு புத்தகத்தை திறந்து வைத்து கொண்டு விசாரணையை ஆரம்பித்தான். செல்வரத்தினம் சிரித்த முகத்துடனும் சிநேக பாவத்துடனும் தான் பேசினார் என்றாலும் சேதுவிற்கு என்னவோ போல் இருந்தது. நான் சேதுராமன், தெரியும், 2500 2004 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். என் வைஃப் நகை திருடு போன கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்கள் கமிஷனர் ஃபோன் பண்ணி சொன்னார். நானும் அவரும் ஒரே பேட்ச். எனக்கு சுத்தமாக தேவையில்லாத தகவல் என்ற மனதிற்குள் சொல்லி கொண்டான் சேது. ஏன் சார், செக்ரட்டரிக்கு வரும்போது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வரீங்க, மஃப்டியில் வந்திருக்கலாம்ல. அதுக்குள்ளே 4 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. உங்களை தேடி ஏன் போலீஸ் வந்திருக்குன்னு சந்தேகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி சார், நான் டியூட்டி நேரத்தில் எப்பவும் யூனிஃபார்மில் தான் இருப்பேன். அது என்னோட பாலிசி. என்ன சார், எங்கிட்டயே ரூல்ஸ் பேசுகிறீங்க? சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. மிஸ்டர் செல்வரத்தினம், நீங்கள் யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? நான் எல்லாரையுமே சந்தேகப்படுறேன் மிஸ்டர் சேது. இங்கே டவாலியாக இருக்கானே அந்த சண்முகத்தை கூட நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா காலம் அப்படி. உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள யாரையாவது என்ன யாரையாவது எல்லாருமே அப்படிப்பட்ட ஆளுங்க தான், சந்தேகப்பட வேண்டியவங்க தான். சமயக்காரம்மாவை எடுத்துக்கங்க. எங்கள் கூட 10 வருஷமாக இருக்கு அந்த அம்மா. ஆனாலும் அதுக்கு கை சுத்தம் கிடையாது. வீட்டில் இருந்து பலசரக்கு சாமானையும் பலகாரத்தையும் மறைச்சி எடுத்துக்கிட்டு போகிறத நானே பார்த்துருக்கேன். மாலதிகிட்ட சொன்னேன், நான் தான் கொண்டு போக சொன்னேன்னு ஒரே போடா போட்டுட்டா. ஏன்னா அந்த அம்மா அவள் ஊரை சேர்ந்தவ, தூரத்து சொந்தம் கூட. வேலைக்காரி பார்க்குற மொழியே சரியில்லை. டிரைவருக்கும் தோட்டக்காரனுக்கும் கூட என்னால் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தர முடியாது. எல்லாருக்கும் சம்பளம் கொட்டி தரோம், இருந்தாலும் கொஞ்சம் கூட நஞ்சு இல்லாத ஆளுங்க. சதா வேலை ஜாஸ்தி, சம்பளம் குறைச்சல்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பாரு அட்வான்ஸ், தீபாவளிக்காக பொங்க காசுன்னு அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க யாரும் நகையை திருடுற அளவுக்கு தைரியம் கிடையாது. இவங்க கூட்டாளிங்க வெளியே இருப்பாங்க. அவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இவங்க ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு நடக்கிற வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கூட்டாளி தான் அன்னைக்கு ஒரு பேஷண்ட் மாதிரி வந்திருக்கணும்னு எனக்கு தோணுது மிஸ்டர் சேது. சேதுவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம். மனைவி வீட்டிற்குள் இருக்கும் யார் மேலும் சந்தேகம் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். ஆனால் பெரிய பதவியில் இருக்கும் கணவனோ யாரையுமே நம்பவில்லை. இந்த முரண்பாடுகளுக்கும் மனவியல் ரீதியான காரணங்கள் என்னவாக இருக்கும் என்பதை ஆராய முற்பட்டான் அந்த போலீஸ் அதிகாரி. மனவியலில் முதுகலை பட்டம் வாங்கி தங்க பதக்கம் வாங்கிய பின் தான் அவன் அரசு தேர்வுகள் எழுதி ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தான். செல்வரத்தினம் பல ஊர் தண்ணீரை குடித்தவர். தனது அன்றாட வாழ்க்கையில் பல அரசியல்வாதிகளையும் தொழில் அதிபர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றவர். மனிதனின் மூளை எப்படி குதர்க்கமாக யோசிக்கும் என்பது அவருக்கு அத்துப்படி. பல சந்தர்ப்பங்களில் அவரே அப்படி யோசித்துத்தான் பெரிய சிக்கல்களை தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் டாக்டர் மாலதி ஒரு மருத்துவர், அதுவும் மகப்பேறு துறையை சேர்ந்தவள். தன் மருத்துவமனை சுவர்களுக்கு வெளியே இருக்கும் உலகத்தை அறிய வாய்ப்பில்லாதவள். அவள் மனத்தளவில் தங்க நகைகளை மோகிக்கும் ஒரு சராசரி பெண்மணி. சந்தேகப்படுவதற்கும் ஒரு குறைந்தபட்ச அறிவும் உலகியல் சாமர்த்தியமும் வேண்டுமல்லவா? சேது பல பெரிய புகழ்பெற்ற மருத்துவர்களை சந்தித்திருக்கிறான். தங்கள் துறையில் பெரிய விற்பனர்களாக இருப்பவர்கள் வெளி உலக வாழ்க்கையில் 10 வயது பாலகனை போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற மாதம் வேளச்சேரியில் ஒரு பிரபல அறுவை சிகிச்சை நிபுணர் பண இரட்டிப்பு மோசடியில் சிக்கி பல லட்சங்களை இழந்த வழக்கு அவன் பார்வைக்கு வந்தது. முதலில் 5000 ரூபாய் வாங்கி அதை ஒரே வாரத்தில் 10,000 ரூபாயாக மாற்றி கொடுத்திருக்கிறான் அந்த மலை ஆசாமி. பின் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆனது. இப்படியே வளர்ந்து கொண்டு போய் கடைசியில் 5 லட்சத்தை வாங்கி கொண்டு மொத்தமாக கம்பி நீட்டி விட்டிருந்தான் அந்த மலை கேடி. அறுவை சிகிச்சை நிபுணர் புலம்பிக் கொண்டிருந்ததை பார்க்க பரிதாபமாக இருந்தது. செல்வரத்தினத்தின் குரல் சேதுவின் நினைவை கலைத்தது. என் வைஃப் மேலையும் தப்பு இருக்கு மிஸ்டர் சேதுராமன். சேது நிமிர்ந்து உட்கார்ந்தான். என்ன சார் சொல்றீங்க? திருடன் கேட்ட உடனே கையில் இருந்த நகை மொத்தத்தையும் அப்படியே தூக்கி கொடுத்திருக்கா. தினமும் பத்திரிகையில எவ்வளவு செயின் ஸ்நாச்சிங் கேஸ் பத்தி படிக்கிறோம். எத்தனை பொம்பளைங்க தங்களோட நகையை காப்பாற்ற உயிரை கொடுத்து போராடி இருக்காங்க. போன வாரம் கூட காலையில சைதாப்பேட்டையில ஒரு வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்த பொம்பளை செயினை பிடிச்சு இழுத்திருக்கா. அவ விடலையே.
காட்டு கூச்சல் போட்டு அவனை பிடிச்சுக்கிட்டு கத்தி ரகளை பண்ணி கடைசியில் அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான். தெரியும் சார், ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியாது. செயின் கிடைக்காத ஆத்திரத்தில் அந்த ஆள் அவன் நெஞ்சில் கத்தியால் குத்திட்டான். அவங்க கிட்ட இருந்த நகையை எல்லாம் வித்தும் அவங்களால ஆஸ்பத்திரி செலவை சமாளிக்க முடியல. அந்த அம்மா இன்னும் 1 மாசம் ஆஸ்பத்திரியில தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. செல்வரத்தினம் கை குட்டையால் தன் முகத்தில் இல்லாத வேர்வையை துடைத்து கொண்டார். அது சரி, 1-2 கேஸ் அப்படி ஆகத்தான் ஆகும். என் வைஃப் கொஞ்சமாவது எதிர்ப்பை காமிச்சிருந்தான்னா திருடன் கொஞ்சம் யோசிச்சிருப்பான். கொஞ்சமாவது கையை காலை ஆட்டியிருந்தான்னா சத்தம் கேட்டு டிரைவரோ செக்யூரிட்டியோ ஓடி வந்திருப்பாங்க. இவன் ஒண்ணுமே பண்ணலையே. அவன் கேட்கறதுக்கே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி 50 பவுனையும் தூக்கி கொடுத்துருக்கா. அவளை மாதிரி நல்லவளா பயந்தவளா இருந்தா இந்த உலகத்துல காலம் தள்ள முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? திருடன் பெரிய கத்தியை காட்டி மிரட்டும் போது பாவம் அவங்களால என்ன செய்ய முடியும்? கத்தியை காமிச்சா என்ன? அவ ஒரு டாக்டர் தானே. அப்படியே கத்தியால குத்திட்டாதான் என்ன? அதனால யாரும் சாக மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு ஆப்ரேஷன், சில பாட்டில் ரத்தம், 10 நாள் ஆஸ்பத்திரியில தங்குறது, அவ்வளவுதானே? 50 பவுன் நகையோட விலை என்ன தெரியுமா மிஸ்டர் சேதுராமன்? இன்னைக்கு இருக்கிற தங்கம் ரேட்டுக்கு செய்கூலி சேதாரம் சேர்க்காம 5 லட்சம். ஒரு ஆப்ரேஷன், 2 பாட்டில் ரத்தம், 10 நாள் ஆஸ்பத்திரி ஸ்டே எல்லாம் சேர்த்து 1 லட்சம் வந்தா ஜாஸ்தி. அதுவும் அவளுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. எனக்கு அரசாங்க சலுகைகள் இருக்கு. சேதுவிற்கு வெறுப்பாக இருந்தது. என்ன அரக்கத்தனம்! நகை போனதுக்கு பதிலாக மனைவிக்கு கத்தி குத்து கிடைத்திருந்தாலும் தேவலை என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே இந்த மனுஷர். இந்த மாதிரி ஆட்களின் சகவாசமே கூடாது என்று நினைத்தான் சேது. அதற்கு மேல் சேதுவுக்கு அங்கு இருக்க முடியவில்லை. வயிற்றை புரட்டியது. நீங்க கொடுத்த தகவலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வீட்டில் அந்த சமயம் இருந்த எல்லா ஆளுங்களையும் நான் விசாரிக்கிறேன். வரட்டுமா? 1 நிமிஷம் மிஸ்டர் சேதுராமன். விசாரணைன்னு நீங்க மயிலே இறகு போடுன்னா அது வேற ஏதாவது தான் போடும். எல்லாரையும் சந்தேகத்து பேர்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டுங்க. உண்மையை வரவழைக்க நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. நான் உங்க பேர் கெடாம பார்த்துப்பேன். ஹோம் செக்ரட்டரி என்னோட ஃப்ரெண்டு தான். சேதுவுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இந்த பிசாத்து 5 லட்சம் ரூபாய் நகைக்காக வேலைக்காரியையும் சமையல்காரியையும் ஸ்டேஷனில் வைத்து வெண்டெடுப்பதா? அப்படி செய்யும் போது அவர்கள் செத்துவிட்டாலும் கவலை இல்லை மிஸ்டர். செல்வரத்தினம் IAS தனது அபரிமிதமான செல்வாக்கை பிரயோகித்து என்னை தப்புவித்து விடுவார். யார் கண்டது? வீர தீர செயல்களுக்கான பதக்கம் கூட வாங்கி தருவார் போல. சேது தன்னை சமன் செய்து கொள்ள பல நொடிகள் ஆயிற்று. எவ்வளவோ சிக்கலான வழக்குகளை கூட சேது விரைவாய் முடித்திருக்கிறான். அவன் போலீஸுக்கு வந்து இந்த 5 வருடங்களில் ஒரு முறை கூட குற்றம் சாட்டப்பட்டவர்களை சித்திரவதை செய்ததில்லை. அதனாலேயே அவன் போடும் வழக்குகளில் இருந்து குற்றவாளிகள் தப்பிப்பது கடினம். போலீஸில் படுத்தினார்கள். அதனால் பயந்து கொண்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டேன் என்று யாரும் சொன்னதில்லை. கூர்மையான அறிவும் பொறுமையும் இல்லாத போலீஸ் அதிகாரிகள் தான் இப்படி 3ஆம் தரமான விசாரணை முறைகளை கையாள்கிறார்கள் என்பது சேதுவின் கொள்கை. எழுந்து நின்ற சேதுவை மறுபடியும் உட்கார சொன்னார் தொழில்துறை செயலர். இன்னொரு முக்கியமான தகவல் சொல்ல மறந்து போச்சு. நான் இதை சொன்னேன், என் மனைவிக்கு கூட தெரிய வேண்டாம். அவ நர்சிங் ஹோம் மேனேஜரை கொஞ்சம் தீவிரமாவே விசாரிங்க. அவன் அவளோட அத்தை பையன். ஏழை குடும்பம், சீக்காளி அம்மா, கல்யாணமாகாத தங்கச்சி ஊர்ல இருக்காங்க. எப்ப பாரு பணம் பணம்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பான். அந்த காலத்துல அவனுக்கும் மாலத்திக்கும் கல்யாணம் நிச்சயமாகி ஏதோ காரணத்தால நின்று போச்சு. என்னோட மாமனார் உனக்கு படிப்பில்லை பணமும் இல்லை, உனக்கு எப்படிரா பொண்ணை தர முடியும்னு கத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டார்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏன் முதல்ல நிச்சயம் செஞ்சாங்கன்னு எனக்கு புரியல. என் பொண்டாட்டி தான் ஒரு உலகம் புரியாதவளாச்சே. அந்த குடும்பத்துக்கு என்னாலான உதவியை பண்றேன்னு அந்த ஆளை நர்சிங் ஹோம் மேனேஜர் ஆக்கினான். +2 கூட பாஸ் பண்ணாத அந்த மாங்காய் மடையனுக்கு முள்ளங்கி பத்த மாதிரி மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். வேலை பார்த்த அனுபவமும் கிடையாதவனுக்கு. இங்க வந்துதான் வேலையை கத்துக்கிட்டான். நீங்களே சொல்லுங்க மிஸ்டர் சேதுராமன். ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம் மேனேஜருக்கு, அதுவும் 10 பெட் இருக்கிற குட்டி ஆஸ்பத்திரியோட மேனேஜருக்கு யாராவது 10,000 ரூபாய் கொடுப்பாங்களா? இதை தட்டி கேட்டா எனக்கும் அவளுக்கும் சண்டை தான் வருது. நான் இன்னைக்கு ஜிஆர்டிக்கு போய் நகையை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது அந்த ஆளும் அங்கே இருந்ததா எனக்கு ஞாபகம். அந்த ஆளை சும்மா விடாதீங்க மிஸ்டர் சேதுராமன். டாக்டர் மாலத்தி நகையை பற்றி பேசினது நர்சிங் ஹோம்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்களா?
ஆமா, அன்னைக்கு எனக்கு கவர்மெண்ட் காரு வரல. அவ காரை தான் எனக்கு அனுப்பியிருந்தா. போற வழியில அவள பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். அப்பதான் அவ என்கிட்ட நகைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. அந்த ஆளு ஏதோ வவுச்சர்ல கையெழுத்து வாங்குறதுக்காக அவ ரூம்ல காத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சேதுவிற்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஒன்று பண்ணுங்க மிஸ்டர் சேதுராமன். ஸ்டேஷனுக்கு போற வழியில அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி உங்க ஜீப்லயே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருங்க. 2 நாள் வச்சு அடி அடின்னு அடிங்க. நகை கிடைக்காட்டியும் போகுது. அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும். சேதுவுக்கு அருவருப்பாக இருந்தது. ஆனால் இது இந்த வழக்குக்கு ஒரு புதிய கோணம் என்பதை அவனால் மறுக்க முடியவில்லை. ஆனால் அசிங்கமான கோணம். ஒருவேளை டாக்டர் மாலதிக்கும் அந்த மேனேஜருக்கும் தொடர்பு இருந்து அது இந்த ஆளுக்கு தெரிந்திருந்து ஜோடனை செய்து அந்த ஆளை மாட்டி விடுகிறாரோ என்று கூட சிந்தித்தான் சேது. இல்லை, பணமுடையில் அந்த மேனேஜர் டாக்டரை மிரட்டி நகையை திருடியிருப்பானோ? அந்த மேனேஜரை விசாரித்தால் பல உண்மைகள் வரும் என்று சேதுவிற்கு தோன்றியது. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த ஆளோடு இன்னும் அரை நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று தீர்மானித்த சேது எழுந்து நின்று கையை நீட்டினான். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எல்லாரையும் விசாரிக்கிறேன் சார். எப்படியும் இன்னும் 5 நாள்ல திருடு போன நகையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்றேன் சார். தேங்க்ஸ் மிஸ்டர் சேதுராமன். உங்களுக்கு எப்பவாவது இந்த செக்ரட்டேரியட்ல ஏதாவது காரியம் நடக்கணும்னா நீங்க தாராளமா என்னை வந்து பார்க்கலாம். இது என்னோட பர்சனல் செல் நம்பர். மினிஸ்டருக்கும் என் மனைவிக்கும் மட்டும்தான் இந்த நம்பர் தெரியும். இந்த கேஸ் சம்பந்தமா எப்போ வேணும்னாலும் என்னை நீங்க கூப்பிடலாம். கடைசியா ஒரு கேள்வி சார். நகையை இன்சூர் பண்ணியிருக்கீங்களா? தொழில்துறை செயலர் அசடு வழிந்தார். இது நமக்குள்ள இருக்கட்டும். இன்சூர் பண்ணணும்னா எங்ககிட்ட இருக்கிற எல்லா நகையையும் இன்சூர் பண்ணணும். நான் எப்படி என்கிட்ட இருக்கிற எல்லா நகையையும் டிக்ளேர் பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க போலீஸ் ஆஃபீஸர். உங்களுக்கு தெரியாதது இல்லை. இன்சூரன்ஸ் பாலிசியை மோப்பம் பிடிச்சு எவனாவது மொட்டை கடுதாசி போடுவான். அது இதுன்னு என்னை கழுத்தை அறுத்துருவாங்க. உங்களுக்கு என் நிலைமை புரியுதுன்னு நினைக்கிறேன். சேதுவுக்கு வாந்தி எடுக்க வேண்டும் போல் தோன்றியது. இந்த மனிதர் சரியான லஞ்சநாதன். நகை வாங்கியது லஞ்ச பணத்தில்தான் என்று ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்து விட்டார் இவர். தொலைந்த நகையின் மதிப்பை இவர் 2 நாள் வாங்கும் லஞ்சத்தில் சம்பாதித்து விடுவார் என்று சேதுவால் யூகிக்க முடிந்தது. பிறகு ஏன் இந்த நகை திருட்டை இவ்வளவு பெரிதுபடுத்த வேண்டும்? ஒருவேளை தனக்கு இருக்கும் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறாரோ? சேதுவுக்கு வெறுப்பாக இருந்தது. அடுத்து யாரை விசாரிப்பது? சேதுவின் அடுத்த கட்ட விசாரணை டாக்டர் மாலத்தியின் வீடு இருக்கும் பகுதி காவல் நிலையத்தில் தொடர்ந்தது. சேது வயதில் இளையவனாக இருந்தாலும் நேரடியாக IPS படித்துவிட்டு பதவிக்கு வந்திருந்தாலும் அவனிடம் வயதையும் அனுபவத்தையும் மதிக்கும் பக்குவம் இருந்தது. போலீஸ்காரர்கள் அறியாத திருடர்கள் கிடையாது என்பது எழுதப்படாத உலக நியதி. அந்த நியதியின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விசாரணை அமைந்தது. அந்த காவல் நிலையத்தில் இருந்த இள வயது இன்ஸ்பெக்டர் அவ்வளவாக ஒத்துழைக்கவில்லை. தனது பணியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் குறுக்கிடுகிறாரே என்ற கசப்பு அவரது நடவடிக்கைகளில் தெரிந்தது. ஆனால் அடுத்த வருடம் ஓய்வு பெறும் வயதில் இருந்த அந்த காவல் நிலையத்தின் ஏட்டையா இந்த வழக்கில் ஆர்வம் காட்டினார். சேது கமிஷனரிடம் பேசி இந்த வழக்கு முடியும் வரை ஏட்டையாவை தனக்கு உதவியாளராக வைத்து கொள்ள விசேஷ அனுமதி வாங்கினான். அவரை நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து போய் வயிறு நிறைய சாப்பிட வைத்தான். சாப்பிடும் போதே வழக்கின் விவரங்களை கோர்வையாக சொன்னான். கவனமாக கேட்டார் ஏட்டையா. பீடாவை மென்று கொண்டிருக்கும் போது தனது செயல் திட்டத்தை சேதுவுக்கு விளக்கினார் அவர். சார், முதல்ல இந்த ஏரியாவில் இருக்கிற திருட்டு கோஷ்டி ரவுடி கோஷ்டி எல்லாம் பார்த்து விசாரிச்சிருவோம். எனக்கு எல்லா கோஷ்டியிலையும் ஆள் இருக்கு சார். இப்படி சொல்லிக்கொள்ள ஒரு போலீஸ்காரர் வெட்கப்பட வேண்டாமா என்று முதலில் நினைத்தான் சேது. செல்வ ரத்தின மாதிரி பெரும் பதவியில் இருப்பவர்கள் கூட, லட்சமாக பணம் வைத்திருப்பவர்கள் கூட லஞ்ச பணத்தில் வாங்கிய நகை இது என்று கர்வத்துடன் சொல்லிக் கொள்ளும் போது பாவம் இந்த ஏட்டையா என்ன செய்வார்? எல்லார்கிட்டையும் என்ன கூட்டிக்கிட்டு போவீங்களா? ஏட்டையாவின் முகத்தில் கவலை ரேகைகள். உங்களை என்னோட சேர்ந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உங்ககிட்ட அவங்கள காட்டி கொடுத்துட்டேன்னு என்னை போட்டு தள்ளிடுவாங்க. திருடின நகையை திருப்பி கொடுத்துட்டா அவங்க மேல எந்த கேஸும் போட மாட்டேன். இந்த கேஸ் தவிர வேற எந்த கேஸை பத்தியும் கிளற மாட்டேன். இதங்க எங்க அம்மா மேல சத்தியம். சேது ஒரு நேர்மையான அதிகாரி, வாய் சொல் தவறாதவன் என்பதை ஏட்டையா கேள்விப்பட்டிருந்ததால் சேதுவின் உறுதிமொழி அவரை சாந்தப்படுத்தியது.
ஆனால் நீங்கள் போலீஸ் உடுப்பில் வரக்கூடாது, போலீஸ் ஜீப்பில் வரக்கூடாது. சேது புன்னகைத்தான். என்னோட ஹீரோ ஸ்ப்ளெண்டர் மோட்டார் சைக்கிளில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கெட்டப்பில் வரேன், சரியா? அது போதும் சார். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு உங்களுக்காக நான் அடையாறு சங்கீதா வாசலில் காத்துக்கிட்டு இருப்பேன் சார். மறுநாள் சேதுவின் புதிய கெட்டப்பில் ஏட்டையாவுக்கே அவனை அடையாளம் தெரியவில்லை. கிழிந்த கருநீல ஜீன்ஸ் பேண்ட், கருப்பு நிற ஷர்ட், முகத்தை மறைக்கும் பெரிய சைஸ் கருப்பு கண்ணாடி, காதில் செல்போன், பேச ப்ளூடூத் உபகரணம், வாயில் சூயிங்கம். யாரோ என்று நினைத்த ஏட்டையா விலகி நிற்க முயல. என்ன ஏட்டையா, உங்களுக்கே என்ன தெரியலையா? நல்லதா போச்சு, வாங்க போகலாம். டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்லை இப்போ சாப்பிட்டுட்டு போகலாமா? வேலை முடிஞ்சப்புறம் பார்த்துக்கலாம் சார். அந்த பசங்களை காலையில் பிடிச்சாதான் உண்டு. கிளம்பலாம் வாங்க. ஏட்டையாவும் மஃப்டியில் தான் இருந்தார். பைக்கில் போய்க் கொண்டிருக்கும் போது திருட்டு கும்பல்களுடன் எப்படி பேசுவது என்பதை விவரித்தார். காந்தி நகரில் இருந்து கோட்டூர்புரம் சாலை செல்லும் வழியில் உள்ள சேரி போன்ற அமைப்புக்கு முதலில் சென்றார்கள். பாதி குடிசையாய் பாதி கட்டடமாய் இருந்த ஒரு வீட்டின் கதவை தட்டினார் ஏட்டையா. அந்த வீட்டில் இருந்த மாயாண்டியின் பூர்வீகத்தை ஏற்கனவே விளக்கி இருந்தார் அவர். சங்கிலியை பறிக்கிறதுல பெரிய கில்லாடி சார் இவன். இவன் பெண்டாட்டிக்கு தங்க நகைன்னா வெறி. இவன் கையில எப்படி 300-400 பவுன் நகை இருக்கும். எல்லாம் திருட்ட நகைதான். ஏட்டையாவை பார்த்து நட்புறவோடு சிரித்த மாயாண்டி பக்கத்தில் கல்லூரி மாணவனைப் போல் நின்று கொண்டிருந்த சேதுவை பார்த்து லேசாக மிரண்டான். எல்லாம் நம்ம ஆளுதான்ப்பா. அடையாறுல ஒரு டாக்டர் அம்மா கிட்ட வேலை பார்க்குது தம்பி. அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தன் பட்டப்பகல்ல கத்தியை காமிச்சு 50 பவுன் நகையை புடுங்கிட்டு போயிட்டாங்கப்பா. திருட்டை கண்டுபிடிச்சு நகையை மீட்டு கொடுத்தா தன் பொண்ணை இவனுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. உனக்கு தெரிஞ்ச ஆளு எவனாவது எடுத்திருந்தா சொல்லு மாயாண்டி. தம்பி ஒரு ரேட்டு போட்டு கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போயிரும். என்ன சொல்ற? ஒருவேளை மாயாண்டி உண்மையிலேயே திருடி இருந்தால் சேது யார் என்பதை விளக்கி நகையை மீட்டு கொண்டு போய்விட வேண்டியது. இது சம்பந்தமாக சேது எந்த வழக்கும் வராமல் பார்த்து கொள்வான் என்ற உறுதிமொழி கொடுக்க வேண்டியது. இதுதான் ஏட்டையா வகுத்திருந்த திட்டம். மாயாண்டி சேதுவை மேலும் கீழும் பார்த்தபடியே ஏட்டையாவுடன் பேசத் தொடங்கினான். அந்த டாக்டர் அம்மா வீட்டு விலாசத்தை சொல்லுங்க ஏட்டையா சொன்னார். என்னைக்கு நடந்தது? சேது தேதி சொன்னான். ஏட்டையா, உங்களுக்கே தெரியும், நான் தேவைப்பட்டாதான் கத்தியை தூக்குவேன். சங்கிலியை பறிக்கும்போது கூட கழுத்துக்கு சேதாரம் இல்லாமல் பறிக்கிறது தான் என்னோட ஸ்டைலு. இது எந்த பேமானி செஞ்சான்னு தெரியலையே. எதுக்கும் ஆறுமுகத்தை கேட்டு பாருங்க ஏட்டையா. சந்து மொந்துக்குள் போய் ஆறுமுகத்தின் வீட்டை கண்டுபிடித்து அங்கும் அதே பல்லவியை பாடினார்கள். தனக்கு அது பற்றி ஒன்றுமே தெரியாது என்று ஒரே அடியாக சாதித்து விட்டான். 2 நாட்கள் ஏறக்குறைய 20 பெயர் போன திருடர்களை நேரடியாக சந்தித்து விசாரித்தார்கள். நிகர பலன் 0. காவல்துறை சமூக விரோதிகள் நட்பால் சமுதாயம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது சேதுவிற்கு இரத்த கண்ணீர் வந்தது. ஆனால் ஏற்கனவே வாக்களித்தபடி சேது யாரையும் வேறு எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. ஏட்டையாவை வேலூர் மிலிட்ரி ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு போய் வேண்டியதை வாங்கி கொடுத்து மனமாற நன்றி சொன்னான் சேது. சார், நீங்க பெரிய ஆபீசரு, என்னை விட நிறைய படிச்சவர். இருந்தாலும் என் மனசுக்கு தோன்றதை சொல்றேன். இந்த ஏரியாவில் இவங்களை விட்டா திருடு கொள்ளைக்கு வேற ஆளுங்களே கிடையாது. வேற ஏரியாக்காரனை இங்க நுழைய விடமாட்டாங்க இவங்க. திருடுனவன் வேற ஊர்ல இருந்து வந்தவனா இருக்கணும். அவனுக்கு இத திருட்டா இருக்கணும். இல்ல எவனாவது பைத்தியக்காரன் ஒரு வெறியில கத்தியை காமிச்சு நகையை வாங்கிட்டு போயிருக்கணும். அல்லது அந்த டாக்டர் அம்மா கிட்ட வேலை பார்க்குறவங்க யாராவது நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்து சத்தம் போடாம காரியத்தை முடிச்சிருக்கணும். திருடு கொடுத்த அந்த அம்மாவும் அவ்வளவு ஒழுங்கான ஆளா எனக்கு தோணலை சார். அவங்கள சுத்தி கொஞ்சம் விசாரிங்க. அவங்களுக்கு யார் கூடவாவது தொடுப்பு இருக்கான்னு நல்லா துருவி துருவி கேளுங்க. சேதுவால் தன் அதிர்ச்சியை மறைத்து கொள்ள முடியவில்லை. பல இடங்களில் சுற்றிவிட்டு அலுத்து சலித்து வீடு திரும்பும் போது கமிஷனரிடமிருந்து அழைப்பு வந்தது. அவர் பயங்கர கோபத்தில் இருந்தார். என்ன சேது, ஒரு சாதாரண திருட்டு கேஸை பிடிக்க இவ்வளவு நாளா? சிஎம் ஆபீஸ்ல இருந்து பிடின்னு பிடிச்சிட்டாங்கப்பா. அதுவும் அந்த ஆளு அதான்ப்பா அந்த டாக்டர் அம்மா புருஷன் பயங்கரமா நக்கல் விடுறான்ப்பா. போலீஸ் அகாடமி தலைவரா ஆசை வந்துருச்சான்னு பச்சை பச்சையா பேசுறான்ப்பா. ஏதாவது பண்ணுப்பா. சார், இன்னும் அதிகபட்சம் 1 வாரம். அதுக்குள்ள திருடனை கண்டுபிடிக்கலனா நான் ரிசைன் பண்ணிடுறேன் சார். அதுக்குள்ள என் தாலி அத்துருவாங்க போல இருக்கு. சரி, இது வரைக்கும் என்ன கிழிச்சன்னு கொஞ்சம் சொல்ல.
சொன்னான். கடைசியாக ஏட்டையா சொன்னதையும் சொன்னான். சரி சரி, டாக்டர் அம்மா கிட்ட வேலை பார்க்குற எந்த ஆளையும் விடாத, முக்கியமாக அந்த நர்சிங் ஹோம் மேனேஜரை. வேற தொடர்பு கள்ளக்காதல் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம நகையை மட்டும் எப்படியாவது பிடிச்சு புருஷன் கையில கொடுத்துருவோம். டாக்டர் கிட்ட தனிப்பட்ட முறையில் கண்டிச்சு சொல்லிடுவோம். ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண. சேதுவுக்கு தலையை சுற்றியது. மறுநாள் காலை டாக்டரின் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் வீடுகளை நோட்டம் விட்டான். எல்லாம் பெரிய பெரிய வீடுகள், கொழுத்த பணக்காரர்களின் காலனியாக இருந்தது அந்த பகுதி. ஏதாவது ஒரு வீட்டில் புகுந்து விசாரிப்பது வம்பை விலை கொடுத்து வாங்குவது போல என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. செல்வரத்தினத்திற்கு உறவினர் என்று யாரும் கிடையாது. அவருடைய மூத்த சகோதரனை தவிர அவருடன் கடந்த 5 வருடங்களாக பேச்சுவார்த்தை கிடையாது என்பதை அறிந்து கொண்டான் சேது. கடைசியில் வேண்டா வெறுப்பாக டாக்டர் அம்மாவின் உறவினனான அவளுடைய நர்சிங் ஹோம் மேனேஜரை விசாரிக்க முடிவு செய்தான். ஏதாவது தப்பான உறவு இருந்துவிடக் கூடாதே என்று சேதுவின் மனம் பதைத்து கொண்டிருந்தது. போலீஸ் உடுப்பை மாட்டிய பின் இதற்கெல்லாம் பயப்படலாமா என்று அவன் அறிவு எச்சரித்தாலும் அவனுடைய மெல்லிய உணர்வுகள் இன்னும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தன. அப்படியே தப்பான உறவாக இருந்தாலும் அதை முறியடித்து டாக்டரின் குடும்ப வாழ்க்கையையும் மானத்தையும் காப்பாற்றலாமே என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். மறுநாள் காலை 5 மணிக்கு அந்த மேனேஜரின் பிளாட் கதவை தட்டினான். மந்தை வெளியில் ஜன நெரிசல் மிகுந்த பகுதியில் இருந்த ஒரு பழைய அடுக்குமாடி கட்டிடத்தின் 3வது மாடியில் இருந்த ஒரே படுக்கையறை கொண்ட குடியிருப்பில் இருந்தார் அந்த மேனேஜர். தான் குற்றவாளி என்று சந்தேகிக்கும் நபரை அதிகாலை வீட்டில் சந்திப்பதுதான் சேது செய்யும் அதிகபட்ச சித்திரவதை. அந்த காலை வேளையில் அரை தூக்கத்தில் எரிச்சலுடன் கதவை திறப்பவர்கள் மிடுக்கான போலீஸ் உடுப்பில் இருக்கும் சேதுவை பார்த்து நடுங்கி விடுவார்கள். அந்த காலை நேரத்தில் அந்த மனநிலையில் அவர்களுக்கு பொய் சொல்வது கடினமாக இருக்கும். உண்மையை மறைக்க முடியாமல் உளறி விடுவார்கள். அவன் பெயர் சிவராமன் என்றும் வயது 45 என்றும் சொன்னான். சற்றே சரிந்த வயிறும் வழுக்கையும், ஒரு வாரத்துக்கு முன் ஷேவ் செய்யப்பட்ட முகமும் அவன் வயதை 10 வருடங்கள் கூட்டி காட்டின. அவன் படிப்பு, வேலை, டாக்டரின் நர்சிங் ஹோமில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் என்று உப்பு சப்பில்லாமல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த சேது திடீரென்று அதட்டலான தொனியில் கேட்டான். டாக்டர், பேங்க் லாக்கர்ல இருந்து நகை எடுத்த விஷயம் உனக்கு தெரியும்ல? இதுவரை மரியாதையாக பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று ஒருமையில் பேச ஆரம்பித்ததும் சிவராமன் அதிர்ந்தான். தெரியாது. ஆமா தெரியாது. இல்ல தெரியும் தெரியும், நல்லாவே தெரியும். நான் மாலதி கிட்ட ஏதோ பேப்பர்ல கையெழுத்து வாங்க அவ ரூமுக்கு போயிருந்த. அப்போ அவ புருஷங்கிட்ட பேசிட்டு இருந்தது என் காதுல விழுந்தது. உன் காதுல அப்படி என்ன விழுந்துச்சு? சேது போட்ட கத்தலில் அவன் கண்களில் நீர் கோத்து கொண்டது. ஏன் சார், நான் திருடி இருப்பேன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் யாரை சந்தேகப்படுறேன்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியா? அவன் முகத்தில் ரணப்பட்ட உணர்வு தெரிந்தது. சேதுவிற்கு பாவமாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு கையில் இருக்கும் ஒரே துருப்புச் சீட்டு இவன்தான். அதனால் இவனை கொஞ்சம் பயத்திலேயே வைத்திருப்பது நல்லது என்று தோன்றியது. ஏன் சார், மாலதி புருஷன் என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி உங்க மனசை கலாய்ச்சிட்டானா? அந்த ஆளு மனசை கலைச்சிட்டானா? அந்த ஆளுக்கு நான் இங்கே வேலை பார்க்குறதே பிடிக்கல. அந்த ஆளே யாரையாவது செட்டப் பண்ணி நகையை கொள்ளையடிச்சிட்டு பழியை என் மேலே போடுறான்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் எதுக்கும் அந்த கோணத்தில் விசாரணை பண்ணி பாருங்க. அவனுடைய மணிக்கட்டில் பட்டென்று அடித்தான் சேதோ. ஏண்டா, ஆளுக்கு எங்களுக்கு எப்படி விசாரணை பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறீங்களா? தொலைச்சு போடுவேன். தொலைச்சு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. போதும், புரிஞ்சதா? சேதுவின் தாக்குதலை தாங்காத சிவராமன் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். சார், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மாலதி புருஷன் தன்னோட செல்வாக்க காமிச்சு உங்களை விலைக்கு வாங்கிட்டான். இப்போ நீங்க என் மேல திருட்டு பழிய போட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு போக போறீங்க. இந்த ரூம்ல இருந்து திருடு போன நகையை பறிமுதல் செஞ்சதா நியூஸ் கொடுப்பீங்க. மாலதி வெறுத்து போய் என்னை துரத்தி விட்டுருவா. அதுக்கப்புறம் அவ புருஷன் நிம்மதியா இருப்பா. அதான சார் நடக்க போகுது. ஏண்டா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கிறுக்கு பைய டிபார்ட்மெண்ட்னு நினைச்சியா? உன்னை மாட்ட வைக்க எதுக்குடா அவ்வளோ கஷ்டப்படணும்? எங்க ஆளுங்களை விட்டு உங்ககிட்ட கஞ்சா வாங்கினதா எழுதி கொடுக்க சொல்வோம். அப்புறம் உன் இடத்த சோதனை போடுற மாதிரி போட்டு உன் படுக்கைக்கு கீழே கஞ்சா பேக்கெட் இருந்ததா கண்டுபிடிச்சு பேப்பர்ல போட்டோ போடுவோம். உன்னை எடுத்துக்கிட்டு போய் கோர்ட்ல நிறுத்தினா
நர்காட்டிக்ஸ் ஆக்ட்ல அதான்டா போதை மருந்து சட்டத்துல உனக்கு 10 வருஷம் ஜெயில் கிடைக்கும். உன் வாழ்க்கை அதோட க்ளோஸ். எனக்கு கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு விட்டா 2 நாள்ல காரியத்தை முடிச்சிருவாங்க. நான் எதுக்கு இப்படி விடிஞ்சதும் விடியாததுமா உன் முகத்துல முழிக்கணும் சொல்லு. இப்பவும் நீ இப்படி கல்லூலி மங்கனா இருந்தேன்னா அதைத்தான் செய்ய போற. அப்புறம் நானே நினைச்சாலும் உன்னை வெளியே கொண்டு வர முடியாது. சிவராமன் சிறிது நேரம் சேதுவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மாலத்தை புருஷன் செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். மீண்டும் அவன் மணிக்கட்டில் பலமாக அடித்தான் சேது. கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற நீ உன் முதலாளி அம்மாவை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவ இவன் உரிமையில பேசிட்டு இருக்க. உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதாண்டா உறவு? ஏதாவது தப்பு தாண்டா நடக்குதா? ஐயோ சார், அப்படி சொல்லாதீங்க. மாலத்தியை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா உங்க வாய் அழுகி போயிரும் சார். எனக்கும் அவளுக்கும் தொடுப்பு இருக்குன்னு அவ புருஷன் சொன்னானா சார்? அது எதுக்குடா உனக்கு? எதையும் மறைக்காம சொன்னா உன்னை விட்டுருவேன். இல்லனா கஞ்சா கேஸ் 10 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோ. சிறிது நேரம் அசௌகரியமான மௌனம் நிலவியது. சார், எதையும் நான் மறைக்காம சொல்லிடுறேன் சார். ஆனா நான் சொன்ன விஷயம் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கங்க சார். முக்கியமா மாலதிக்கும் அவ புருஷனுக்கும் தெரியவே கூடாது. நீ சொல்ற விஷயத்துக்கும் திருடு போன நகைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மாலதி என் முறை பொண்ணு சார். என்னோட சொந்த மாமா பொண்ணு. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயமாகி நின்று போச்சு சார். யோ, அதெல்லாம் எனக்கு தெரியும்யா. அது பழைய கதை. இல்லை சார், மாலதி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சா சார். சேது திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். வழக்கின் மற்றொரு பரிமாணம் மெதுவாக வெளிவரத் தொடங்கியது. மாலதி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சா சார். சேது திடுக்கிட்டு நிமிர்ந்ததை கவனிக்காமல் சிவராமன் ஒரு நீண்ட கதையை ஒரு பெருமூச்சுடன் சொல்ல ஆரம்பித்தான். மாலத்தை விட நான் 5 வயசு மூத்தவன் சார். அவ பிறந்த உடனேயே எனக்கு அவளுக்கு நான் பேசி வச்சுட்டாங்க சார். மாலதியோட அப்பா கூட என்னை வாய்க்கு வாய் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாரு. எனக்கு அவ்வளவா படிப்பு வரல. ஆனால் எங்கள் குடும்ப பிஸ்னஸ் கொழிச்சுக்கிட்டு இருந்தது. கிரானைட் பிஸ்னஸ் சார். எங்கள் அப்பா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு சார். அவரு தான் சார் மாலதியோட அப்பாவுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாரு. நிச்சயம் செஞ்ச உங்கள் கல்யாணம் ஏன் நின்று போச்சு? நான் சொல்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது சார். முக்கியமாக மாலதி புருஷனுக்கு. அவனுக்கு இது மட்டும் தெரிஞ்சதுன்னா மாலதியை கொலை கூட பண்ணிடுவான் சார். தெரியாமல் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு. மாலதியும் என்னை உயிருக்கு உயிராக காதலிச்சா சார். கல்யாணத்துக்கு 2 மாதம் இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் பெரிய அடி. அவர் மலையாக நம்பிக்கிட்டு இருந்த அவரோட பார்ட்னர் அவரை ஏமாற்றிக்கிட்டு கோடிக்கணக்கில் ரூபாயை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாரு. பல வருடங்களாக அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை அவர் கட்டாமல் விட்டதால் கவர்மெண்ட்ல இருந்து எங்கள் சொத்தை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டாங்க. போதாக்குறைக்கு வெளியில் கந்து வட்டிக்காரவங்க கிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. அப்பாவோட பார்ட்னர் கையில் இருந்த மிச்ச சொத்தையும் கடங்காரங்க பிடுங்கிட்டாங்க. நாங்கள் நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். அந்த அதிர்ச்சி தாங்காமல் எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாரு. அப்பெல்லாம் எனக்கு மாலதி தான் சார் ஒரே ஆறுதல். அப்போ தான் அவள் டாக்டர் படிப்பு முடிச்சிருந்தா. என்னையும் எங்கள் அம்மாவையும் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறேன்னு என் கையை பிடிச்சு வாக்குறுதி கொடுத்தா சார். ஆனால் அவளோட அப்பா குறுக்க வந்துட்டாரு. நிச்சயம் செஞ்ச கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன்னு அடம் பிடிச்சாரு. மாலதி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா சார். என்னத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நின்னா சார். அவளோட அப்பா முரட்டுத்தனமாக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மீறி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினாரு. மாலத்திக்கு வேற வழி தெரியல, ஒத்துக்கிட்டா. தன்னோட கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போட்டா. எங்கள் கடன் தொல்லையை தீர்க்கிறதுக்காக ஒரு கணிசமான தொகையை அவங்க அப்பா கிட்ட அழுது சண்டை போட்டு வாங்கி கொடுத்தா. 2 வருஷத்துக்குள்ள மாலத்தி மேல் படிப்பை முடித்து நர்சிங் ஹோம் வச்சா. அதுக்குள்ள அவங்க அப்பாவோட ஏற்றுமதி பிஸ்னஸ் பிரமாதமாக வளர்ந்துச்சு. அதனால் மாலத்திக்கு ஐஏஎஸ் மாப்பிள்ளையாவே பார்த்துட்டாரு. அப்போ நான் வேலை இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். மாலத்திக்கு அவங்க அப்பாவே பெரிய நர்சிங் ஹோம் வச்சு கொடுத்தாரு. அதில் எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கொடுத்தா தான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்தா மாலத்தி. அவள் புண்ணியத்தில் தான் இன்னைக்கு 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சார். கிராமத்தில் இருக்கிற எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு பணம் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். மாலத்தி மகா உத்தமி சார். என்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரோ அன்னியிலேருந்து ஒரு நல்ல சிநேகிதி மாதிரி தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கா. என்னையும் கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்தினா.
என்னால் மாலத்தியோட இடத்துல வேற ஒரு பொண்ணை வச்சு பார்க்க முடியல சார். அதான் இப்படி தனியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மாலத்தி புருஷன் சரியான பணப்பேய் சார். அந்த ஆளுக்கு பணம் ஒன்று தான் சார் குறி. கோயிலில் சாமி கும்பிட போனால் கூட சாமி கழுத்தில் இருக்கிற நகை எத்தனை லட்சம் தேரும்னு பார்க்குற டைப் சார். மாலத்திக்கு நகைன்னா உசுறு சார். எல்லா நகையையும் வீட்டில் வச்சுக்கிட்டு அப்பப்போ போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுற டைப் சார். ஆனால் அவளோட புருஷன் நகையை பேங்க் லாக்கரில் தான் வைக்கணும்னு சண்டை போடுவான் சார். இருந்தாலும் அப்பப்போ மாலதி லாக்கரில் இருந்த நகையை எடுத்து போட்டு அழகு பார்த்துட்டு திருப்பி கொண்டு போய் வச்சிருவான். அந்த மாதிரி ஒரு ஆளை கட்டிக்கிட்ட அப்புறம் அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நகையை போட்டு பார்க்கறது தான். இப்போ இந்த திருட்டு நடந்ததுனால இனிமேல் லாக்கரில் இருந்த நகையே எடுக்கக்கூடாதுன்னு அவள் புருஷன் கண்டிப்பாக சொல்லிட்டானாம் சார். தன்னோட நகையை எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சு வச்சிருக்கா சார். அப்பப்போ அந்த கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்ருப்பா சார். எப்படியாவது முயற்சி பண்ணி திருடு போன நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ். சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தான் சேது. பின் நிதானமாக பேச ஆரம்பித்தான். நீ சொன்ன விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்ட. நீ சொன்னது உண்மைதான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? டாக்டர் புருஷன்கிட்ட சொல்லலை, ஆனால் டாக்டர்கிட்டயே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா என்ன? நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா உன் பேரை சந்தேக லிஸ்ட்ல இருந்து எடுத்து விடுறேன். வேணாம் சார், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா மாலத்தி கூனி குறுகி போயிடுவா சார். என் பேர் சந்தேக லிஸ்ட்லேயே இருக்கட்டும் சார். உங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா என் மேலே பழியை போட்டு என்னை உள்ளே தள்ளிடுங்க சார். நான் ஜெயிலுக்கு போனால் யாருக்கும் பிரச்சனை வராது சார். எனக்கு என்ன பொண்டாட்டியா குடும்பமா? என்ன, எங்கள் அம்மாவுக்கு சோத்துக்கு பணம் கிடைக்காது. ஆனால் அதுக்கு கூட மாலத்தி எப்படியும் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவா சார். வெளியில் நன்றாக விடிந்திருந்தது. சிவராமன் மேல் சேதுவுக்கு இருந்த சந்தேகம் வெகுவாக குறைந்திருந்தது. என்னதான் சேதுவின் உள்மனம் சிவராமன் குற்றமற்றவன் என்று சொன்னாலும் அவனுடைய அறிவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் துணிவு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. யாரோ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் எப்போதும் பலிகடை ஆக்க மாட்டேன். ஆனா இப்போதைக்கு இந்த கேஸ்ல வேற எந்த துப்பும் கிடைக்கல. அதனால முதல்ல உன் பிளாட்டை சோதனை போட நீ என்னை அனுமதிக்கணும். அப்புறம் உன் பேங்க் அக்கவுண்ட், உன் சொத்து பத்து விவரம், உங்க குடும்ப பிஸ்னஸ் விவரம் எல்லாம் சொன்னா அதை ஓரளவுக்கு நான் வெரிஃபை பண்ணிப்பேன். சம்மதமா? தாராளமா சார். சேது 2 கான்ஸ்டபிள்களை வரவழைத்தான். சுமார் 2 மணி நேரம் சிவராமனுடைய ஒண்டு குடித்தனத்தை தலை கீழாக்கி தேடினார்கள். ஒன்றும் கிடைக்கவில்லை. பின் சிவராமனின் பேங்க் கணக்கு, முதலீடுகள் ஆகியவற்றை அக்கு வேறு ஆணி வேறாக ஆராய்ந்தான். உருப்படியாக ஒன்றும் தேரவில்லை. சிவராமன் சொன்ன விவரங்களை வைத்து அவனுடைய குடும்ப பிசினஸ் சம்பந்தப்பட்ட விவரங்களை திரட்டினான். சில நீதிமன்ற ஆவணங்கள், வணிக வரித்துறை ஆவணங்களை வைத்து சிவராமன் சொன்னதை உறுதிப்படுத்தி கொண்டான் சேது. சிவராமனுக்கு மாலதிக்கும் தப்பான உறவு ஏதும் இல்லை என்று தெரிந்ததும் சேது நிம்மதி பெருமூச்சு விட்டது நிஜம்தான். ஆனால் சிவராமன் சொன்னது ஓரளவு உண்மைதான் என்று உறுதிப்படுத்தி கொண்டவுடன் வழக்கில் இருந்த ஒரே பிடிமானமும் நழுவி போனதில் அவனுக்கு ஏமாற்றம்தான். கமிஷனரை அழைத்து தான் கண்ட விவரங்களை சொன்னான். என்னையா, அந்த ஆளும் புஸ்தானா? இப்ப என்ன பண்றது? நீ கேட்ட ஒரு வாரத்துல இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன செய்ய போற? ஆமா, போலீஸ் அகாடமியில இருந்தா எனக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்காதுல்ல? நீ என்ன நினைக்கிற? அப்புறம் நீ எந்த ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஒசூர்ல ஒரு போஸ்ட் காலியா இருக்கா. அது அநேகமா உனக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது சார். எப்படியும் இன்னும் 4 நாள்ல கண்டுபிடிச்சிருவேன் சார். சேது பேச ஆரம்பிக்கும் போதே இணைப்பை துண்டித்திருந்தார் கமிஷனர். மறுநாள் காலையில் சேதுவிற்கு ஒரு புது ஐடியா வந்தது. 10 மணி அளவில் டாக்டருக்கு ஃபோன் செய்தான். நீங்க மத்தியானம் லஞ்சுக்கு எப்போ வீட்டுக்கு வருவீங்க? 1 மணிக்கு மேலே ஆயிரும். எனக்காக ஒரு 3/4 மணி நேரம் ஒதுக்க முடியுமா? நான் சரியா 1 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க வந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சேது வேண்டுமென்றே அந்த இடத்தில் நிறுத்தி நிதானமாக மூச்சு விட்டான். அதுக்கப்புறம் டாக்டரின் குரலில் இருந்த கலவரம் நிதர்சனமாக தெரிந்தது. ஒண்ணுமில்ல டாக்டர், ஒரு சின்ன ஒத்திகை. சரியா 3/4 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவேன். ஓகே. டாக்டரின் குரலில் ஒரு தொய்வு இருந்ததா, இல்லை அது சேதுவின் பிரம்மையா? சரியாக 1 மணிக்கு 2 கான்ஸ்டபிள்கள் உடன் டாக்டரின் வீட்டில் இருந்தான். 10 நிமிடங்களில் டாக்டர் மாலத்தி வந்து சேர்ந்தாள். நீங்க சாப்பிடுங்க டாக்டர். அது வரைக்கும் சம்பவம் நடந்த உங்க கன்சல்டிங் ரூமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் என் கூட சாப்பிடலாமே மிஸ்டர் சேது.
எங்க வீட்டு சாப்பாடு ஓஹோன்னு இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். தேங்க்ஸ் டாக்டர். நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டேன். அதுக்கு என்ன? திருட்டு நகையை மீட்டு கொடுத்த உடனே எனக்கு பார்க் ஷெரட்டன்ல ட்ரீட் கொடுங்க. நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? சொல்லிவிட்டு டாக்டர் முகத்தில் ஓடி ஒளிந்த உணர்ச்சிகளை உன்னிப்பாக கவனித்தான். அதுக்கு என்ன, நிச்சயமா தடமுடல் பண்ணிருவோம். சுரத்தில்லாமல் சொன்னாள் மாலத்தி. டாக்டர் சாப்பிட்டு விட்டு வர 1/4 மணி நேரம் ஆகியது. அதற்குள் சேதுவும் போலீஸ்காரர்களும் அந்த சிறிய அறையின் அளவுகளை குறித்து வைத்தார்கள். டாக்டர், இவர் மிஸ்டர் ராமதுரை, பிசி. முதல் நாள் நீங்க சொன்ன விவரத்தை இவர்கிட்ட அப்படியே சொல்லிட்டேன். இவர் இப்போ திருடனா நடிப்பாரு. இவர் நடிப்பை பார்த்து பயந்துராதீங்க. இவர் அந்த காலத்து ஆளு, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாரு. டாக்டர் முகத்தில் குழப்ப ரேகைகள். டாக்டர், உங்க அனுமதியோட இங்க நடக்கிறத வீடியோ எடுக்கிறேன். கமிஷனர் தினமும் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இதை போட்டு காமிச்சா நானும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன்னு ஓரளவாவது ஒத்துப்பாரு. மாலத்திக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சேது தனது கைப்பையில் இருந்த சோனி ஹேண்டி கேமை எடுத்தான். அதை வாகான ஒரு இடத்தில் வைத்து ஆன் செய்தான். அந்த திருட்டு நடந்து முடிய எத்தனை வினாடிகள் ஆயிற்று என்பதை கண்டறிய தனது செல்போனில் உள்ள ஸ்டாப் கிளாக்கை ஆன் செய்தான். முதல் 2 முறை சரியாக வரவில்லை. கான்ஸ்டபிள் போட்ட கூச்சலில் மாலத்தி நிஜமாகவே பயந்து விட்டாள். 3வது முறை காட்சி மிகவும் யதார்த்தமாக துல்லியமாக பதிவாகியது. நடந்த நிகழ்வை ஒரு சாட்சியோ குற்றவாளியோ வர்ணிக்கும் போது அவர்களையும் அறியாமல் ஏதாவது முரண்பாடுகள் வந்தால் அவற்றை கண்டறிவதற்காகத்தான் ஒத்திகை பார்ப்பார்கள். ஆனால் சேதுவிற்கு வேறு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த அறையில் நடந்தவற்றை வீடியோ கேமரா படமெடுத்து கொண்டிருந்த அதே நேரம் சேதுவின் கையில் இருந்த மிக சக்தி வாய்ந்த வீடியோ கேமரா மாலதியின் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை டைட் க்ளோஸ்அப்பில் துல்லியமாக படம் பிடித்து கொண்டிருந்தது. 3/4 மணி நேரம் என்று சொன்னது 1 மணி நேரத்துக்கும் மேல் ஆகிவிட்டது. மாலதிக்கு களைப்பாக இருந்தது. டாக்டர், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வந்தது தான் வந்துட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களை நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக விசாரிச்சுடுறேன். மிஸ்டர் சேது, எல்லாரும் எங்கிட்ட ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறவங்க. அதனால் யாரையும் அடித்து சித்திரவதை பண்ணாதீங்க. அபாண்டமாக யார் மேலேயும் பழிய போடாதீங்க. வீட்டில் இருக்கிற 10 பேரில் ஒரு ஆளு தான் திருடன்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த ஒத்தனுக்காக மற்ற 9 பேரை வருத்துறது எனக்கு நியாயமாக படலை. அப்புறம் உங்கள் இஷ்டம். சொல்லிவிட்டு விடுவிடுவென்று உள்ளே போய்விட்டாள் மாலத்தி. மாடசாமி, வீட்டில் இருக்கிற தோட்டக்காரன், வேலைக்காரன், சமையல்காரன், செக்யூரிட்டி எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்துங்க. நான் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சொல்லிவிட்டு வெளியே நிறுத்தியிருந்த தனது ஜீப்பை நோக்கி ஓடினான். முன் சீட்டுக்கு அடியில் இருந்த தனது லேப்டாப் கணினியை எடுத்து அதை தன் கையில் இருந்த சிறிய கேமராவுடன் இணைத்தான். மாலத்தியின் முகம் கணினி திரையை முழுவதுமாக ஆக்கிரமித்தது. ஒத்திகை நடந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வினாடியிலும் மாலத்தியின் முகத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை உன்னிப்பாக கவனித்தான். எங்கோ பொறி தட்டியது. சில முக மாற்றங்கள் உண்மையை காட்டி கொடுப்பனவாயிருந்தன. இன்று இரவு அதை மீண்டும் மீண்டும் ஓடவிட்டால் எந்த இடத்தில் டாக்டரின் முகம் மாறுகிறது என்பதை கோடிட்டு காட்டிவிடலாம். அதை கண்டுபிடித்து விட்டால் அடுத்த கட்ட விசாரணையில் உண்மை வெளிவந்துவிடும். சார், எல்லாரும் வந்துட்டாங்க சார். கான்ஸ்டபிளின் குரல் சேதுவின் நினைவலைகளை கலைத்தது. மாடசாமி, நீங்க இங்கேயே இருங்க. இதை பத்திரமா பார்த்துக்கங்க. ஜாக்கிரதை. உற்சாகமாக டாக்டரின் வீட்டுக்குள் ஓடினான் சேது. 1 மணி நேரம் விசாரணை முடிந்ததும் சேதுவிற்கு தொய்வாக இருந்தது. இவர்களை விசாரிப்பதில் எந்தவித பயனும் இல்லை என்று தெரிந்தது. ஏனென்றால் டாக்டர் மாலத்தியை தவிர யாருமே திருடனை நேரடியாக பார்க்கவில்லை. ஒரு சாதாரண புற நோயாளியாக வேடமிட்டு கொண்டு வந்த அந்த திருடனை செக்யூரிட்டி நன்றாக கவனித்திருக்கலாம். கவனிக்கவில்லை. செக்யூரிட்டிக்கு வயது அதிகம். தனியார் செக்யூரிட்டி கம்பெனி கான்ட்ராக்டர் மூலமாக அரசு செல்வரத்தினத்துக்கு கொடுத்திருந்த சலுகை அது. முதல் நாள் மதியத்தில் இருந்து விடாமல் வேலையில் இருந்திருக்கிறார் அந்த கிழவர். வழக்கமாக இரவு வரும் மாற்று ஆள் வரவில்லை. ஆகையால் அவரே தொடர்ந்து பணி செய்ய வேண்டியதாய் போய்விட்டது. அலுப்பில் கண் அயர்ந்திருக்க வேண்டும். வந்தவர் போனவர் யாரையுமே அவருக்கு நினைவு இல்லை. மற்ற ஊழியர்கள் எவருமே சம்பவம் நடந்த இடத்தில் இல்லை. சேதுவின் தோரணையை பார்த்து அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். யாருமே சரியாக பேசவில்லை. வீட்டு வேலைக்காரி ராமுத்தாயி மட்டும் சற்று துணிச்சலாக காணப்பட்டாள். அவளுக்கு 36 வயது இருக்கும். அவள் வறுமையையும் மீறி அவளிடம் ஒரு அசாதாரணமான வளமை தென்பட்டது.
சேதுவுடன் வந்திருந்த கான்ஸ்டபிள் அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவளோ சேதுவின் கம்பீரமான அழகில் லேசாக இறங்கி போயிருந்தாள். சேது அந்த கான்ஸ்டபிளை வெளியில் போய் காத்திருக்குமாறு சொன்னான். பின் அந்த அறைக்கதவை தாளிட்டான். என்னையா இப்படி கதவை சாத்திட்டீக? ஏதாவது தப்பு தண்டா பண்ண போறீங்களா? எனக்கு பயமா இருக்கு சாமி. அவள் குரலில் பயத்தை விட எதிர்பார்ப்புதான் அதிகமாக இருந்தது. இங்க வா ராமுத்தாயே, என் முன்னால் உட்காரு. நீ கொஞ்சம் ஒத்துழைச்சேன்னா இந்த கேஸை முடிச்சிருவேன். அடி ஆத்தாடி, நீங்க வேற எதுக்கோ கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, தெரிஞ்சதை சொல்றேன். நீ ஆளு பார்க்க ரொம்பவே ஷோக்காத்தான் இருக்க. அவளுடைய கருப்பு நிறத்தையும் மீறி அவள் கன்னங்களில் மிக லேசாக ஒரு செம்மை எட்டி பார்த்தது. நீ தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க, அதுக்கு தானே வந்திருக்கீக. உங்க ஐயா எப்படி, அதாவது அந்த விஷயத்துல உங்ககிட்ட எப்பவாவது தப்பா நடக்க? சேச்சே, அவர் அப்படிப்பட்ட ஆளு இல்லைங்க. உன்ன மாதிரி ஒரு அழகான பொம்பளைய தினம் தினம் பார்க்குறாரு. உங்க ஐயா என்ன அவ்வளவு நல்லவரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த அழகை பார்க்கறது, பொம்பளைய வெறிக்கிறது, இதெல்லாம் மனுஷங்களுக்கு தானே வரும். எங்க ஐயா மனுஷனோட சேர்த்தியே கிடையாதே. என்ன ராமதாயி சொல்ற? ஆமாங்க, அந்த ஆளு வெறும் பணம் சம்பாதிக்கிற மெஷினுங்க. எங்க அம்மாவை திட்டாம 4 நல்ல வார்த்தை பேசி நான் கேட்டதே இல்லைங்க. என்னையும் அடிக்கடி திட்டுவாரு. நான் வீட்டு சாமான்களை வெளியே எடுத்துட்டு போறேன்னு நான் கூசாம சொல்வாருங்க. ஐயா, நீங்களே சொல்லுங்க. அவர் எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காரு. நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. ஒரு நாள் ராத்திரி நான் வீட்டுக்கு போகும்போது தூக்கு சட்டியில எண்ணெய் வச்சிருக்க காமின்னு வெக்கம் இல்லாம கேட்டாருங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். தூக்கு சட்டியில இருந்த சோத்த அவர் முன்னால அப்படியே கொட்டிட்டேங்க. அப்படியா செய்வாரு? அது எதுக்கு நீ பொறுத்துக்கிட்டு இருக்கணும்? பேசாம வேலையை விட்டுற வேண்டியது தானே? ஐயாவுக்காக நான் வேலையில இருந்தேன். எங்க டாக்டர் அம்மாவுக்காகத்தான் நான் வேலையில இருக்கேன். அந்த அம்மா தெய்வங்க. என் பிரசவம் சிக்கலாயிருச்சு. பாவம் டாக்டர் அம்மா தான் எங்க வீட்டுக்கு வந்து என்ன தன்னோட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போய் ராப்பூரா முழிச்சிருந்து ஆப்ரேஷன் பண்ணி என்னையும் குழந்தையையும் காப்பாத்தினாங்க. அந்த தெய்வத்துக்காகத்தாயா நான் இந்த வீட்டில் வேலை செய்யறேன். சேதுவின் மனதில் எங்கோ பொறி தட்டியது. ரொம்ப நன்றி ராமத்தாயி. இந்த 100 ரூபா புருஷனை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வா. டாக்டர் அம்மா கிட்ட சொல்லிரு, நான் வரேன். சேது ஜீப்பை நோக்கி ஓடினான். தனது திட்டத்தை வேகமாக மாற்றினான். டாக்டரின் வீட்டை விட்டு சீறி பாய்ந்த ஜீப் 2 தெரு தள்ளி அவ்வளவாக கூட்டம் இல்லாத ஒரு டீ கடையின் வாசலில் நின்றது. சேது 100 ரூபாய் நோட்டு ஒன்றை மாடசாமியிடம் கொடுத்தான். உங்களுக்கு வேணுங்கிற டீ பலகாரம் சாப்பிட்டுக்கங்க. சாப்பாடு சாப்பிட நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டாக்டர் அம்மாவோட ஆஸ்பத்திரிக்கு போறோம். அவங்க சாயங்காலம் 5 மணிக்கு அங்க வருவாங்க. அதுக்குள்ள நம்ம விசாரணையை முடிச்சிடணும். குயிக், கிளம்புங்க. ஐயா, உங்களுக்கு? கரிசனத்தோடு விசாரித்த மாடசாமியை நன்றியுடன் பார்த்தான் சேது. ஒரே ஒரு ஸ்ட்ராங் டீ, தேங்க்ஸ். அவர்கள் தலை மறைந்ததும் தனது லேப்டாப் கணினியை திறந்து சற்று முன் எடுத்த வீடியோவை நிதானமாக பார்த்தான். சில இடங்களில் படத்தை உறைய வைத்து டாக்டரின் முகத்தை கூர்மையாக கவனித்தான். சேதுவின் உற்சாகம் திரும்பிவிட்டது. மாடசாமி கொண்டு வந்த டீயை ரசித்து குடித்தான். டாக்டரின் ஆஸ்பத்திரியை நோக்கி பறந்தது ஜீப். சேதுவை பார்த்ததும் சிவராமன் பதைப்புடன் ஓடி வந்தான். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் அம்மா நகை திருடு போயிடுச்சு, அதான் பிரச்சனையே. நீ வேற கடுப்பை கலப்பாதையா. அது கிடக்கட்டும், இந்த ஆஸ்பத்திரி பத்தி, இதுல வேலை பார்க்குறவங்கள பத்தி எல்லா விவரமும் வேணும். எல்லாம் ரெடியா இருக்கு சார். வெளியில இருந்து பார்க்க சின்னதா இருந்தாலும் அந்த ஆஸ்பத்திரியில் எல்லா வசதிகளும் இருந்தது. 20 தனி அறைகள், 5 பேர் தங்கும் வசதி கொண்ட 2 பொது அறைகள், ஐசியு, ஆபரேஷன் தியேட்டர், பிரசவ வார்டு, மருந்து கடை, சின்ன பரிசோதனை கூடம், எக்ஸ்ரே அறை, ஏன் ஒரு கேன்டீன் கூட உள்ளேயே இருந்தது. ஏறக்குறைய 50 பேர் அங்கு வேலை செய்தார்கள். மருத்துவர்கள், நர்ஸ்கள், ஆயாக்கள், 2 குமாஸ்தாக்கள், ஒரு ரிசப்ஷனிஸ்ட், ஒரு அக்கவுண்டன்ட், லேப் டெக்னீஷியன், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், கேன்டீன் தொழிலாளிகள், சலவை தொழிலாளிகள், பிளம்பர், எலக்ட்ரீஷியன் என்ற ஒரு பட்டாளமே இருந்தது. சேது ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் பேசினான். அந்த நபரை பற்றி சிவராமன் சொன்ன மதிப்பீடு கச்சிதமாக பொருந்தியது. சம்பளம் மிகவும் குறைவாக இருந்தது. ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்க்கும் நர்ஸுக்கு 2000 ரூபாய் தான் அதிகபட்ச சம்பளம்.
அதுவும் ஒரு மாதத்திற்கு. ஒரு நாளைக்கு மேல் லீவ் எடுத்தால் சம்பளத்தில் வெட்டு. மருந்து கடையில் லாபம் கொழித்து கொண்டிருந்தது. ஆனால் மருந்து ஆளுநரின் சம்பளம் வெளியில் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. பலரும் வாராந்திர விடுமுறை கூட எடுக்காமல் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பளத்துக்காக எதற்காக அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்ற கேள்வி சேதுவின் மனதில் பலமுறை எழுந்தது. இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் 45 பேர் 10 வருடங்களுக்கு மேல் அங்கே வேலை பார்ப்பவர்கள். எந்த சக்தி அவர்களை அந்த வேலையில் கட்டி போட்டு வைத்திருக்கிறது? சேதுவிற்கு புதிராக இருந்தது. ஊழியர்கள் அனைவருக்குமே பணத்தேவை இருந்தது. அதன் அடிப்படையில் சந்தேகப்பட்டால் அனைவரையுமே கைது செய்ய வேண்டியதுதான். பாதி நர்ஸ்கள் இரவு ஷிப்டில் வேலை பார்த்தார்கள். ஆபீஸில் இருந்த குமாஸ்தா விடுப்பில் சபரிமலைக்கு சென்றிருந்தார். அக்கவுண்டன்டிற்கு உடல் நலம் சரியில்லை ஆதலால் அவரும் விடுப்பில் இருந்தார். அந்த சமயத்தில் ஆஸ்பத்திரியில் இல்லாத ஊழியர்களின் வீட்டு விலாசங்களை வாங்கி கொண்டான் சேது. மேனேஜரிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பும் போது கமிஷனர் அவனை போனில் பிடித்து கொண்டார். மீண்டும் அதே புலம்பல்தான். போலீஸ் அகாடமி தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர். சேதுவிற்கு எரிச்சலாக இருந்தது. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றப்படுவதை நினைத்து பயப்படவில்லை சேது. சேதுவின் நேர்மை காரணமாக அவன் பல முறை தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு சாதாரண திருட்டு கேஸை கூட துப்பு துலக்க முடியவில்லை என்ற தோல்வியை ஒப்புக்கொள்வது அவமானமாக தோன்றியது சேதுவிற்கு. சார், எனக்கு கொடுத்த டைம் இன்னும் முடியல. அது வரைக்கும் என்னை என் போக்குக்கு விட்டுருங்க ப்ளீஸ். கமிஷனர் கோபத்துடன் இணைப்பை துண்டித்தார். அன்று இரவும் மறுநாள் காலையும் விடுப்பில் இருந்த ஊழியர்களை வீட்டில் சந்தித்தான். அப்போதுதான் அந்த வழக்கின் மிகப்பெரிய திருப்பு முனை தென்பட்டது. யாரையும் மிரட்டாமல் மென்மையாக விசாரித்து மொத்த உண்மையையும் கறந்தான் சேது. தேவைப்பட்ட வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டான். கமிஷனரின் காலில் விழாத குறையாக கெஞ்சி இன்னும் 4 நாட்கள் அவகாசம் வாங்கி கொண்டான் சேது. 4ஆம் நாள் மாலை 6 மணி அளவில் டாக்டர் மாலத்தியை காண அவளுடைய ஆஸ்பத்திரிக்கு போனான். என்ன மிஸ்டர் சேது, உங்க முகத்துல ஒரு தெளிவு தெரியுதே. திருடனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? திருடு போன நகை கிடைச்சிருச்சா என்ன? கிண்டலாக கேட்டாள் மாலத்தி. எஸ் டாக்டர், திருடனை பிடிச்சிட்டோம். திருடு போன நகையை மீட்டுட்டோம். ஒரு நொடி போது டாக்டரின் முகத்தில் தோன்றி மறைந்த அதிர்ச்சியை சேது கவனிக்க தவறவில்லை. என்ன டாக்டர், ஷாக் ஆயிட்டீங்க? நகை கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். அதுவும் சாதாரணமாவா கிடைச்சிருக்கு? தொலைஞ்சு போன 50 பவுனும் கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வழக்கு தமிழக போலீஸ் வரலாற்றுல முக்கியமானது. இதுவரைக்கும் புகார் கொடுத்த 10 நாள்ல யாருக்குமே மொத்த நகையும் அப்படியே திரும்ப கிடைச்சதில்லை. மாலத்தியின் முகம் பேய் அறைந்தது போல இருந்தது. இது உங்களுக்காக இல்ல, என்னுடைய பயிற்சிக்காக நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்றேன். ஏதாவது தப்பா இருந்தா உடனே திருத்துங்க, ஓகே? மாலத்தியின் ஓகே கிணற்றுக்குள் இருந்து வருவது போல் தோன்றியது. உங்க அக்கௌண்டன்ட்டுக்கு உங்ககிட்ட 10 வருஷமா நாணயமா வேலை பார்க்குற அந்த நல்ல மனுஷருக்கு கருப்பும் வெள்ளையுமா லட்சக்கணக்கில் பணம் புழங்கினாலும் அதுல ஒத்த ரூபாயை கூட திருடாத அந்த உத்தமருக்கு கடவுள் பெரிய சோதனையை கொடுத்துட்டான். அந்த 50 வயசுக்காரருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். தக்க நேரத்துல நீங்க முதல் உதவி செஞ்சதால அவர் பிழைச்சுக்கிட்டாரு. ஆனா உடனே அவருக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி செய்யணும்னு டாக்டர் இங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு எப்படியும் 2-3 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கை பூரா மருந்து சாப்பிடணும். அதுக்கு வேற நிறைய செலவாகும்னு டாக்டர் இங்க சொல்லிட்டாங்க. 3 பொண்ணுங்களை பெத்த அந்த மவராசன், அதுல ஒரு பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத அந்த நல்ல மனுஷர் பைபாஸும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம், எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு சும்மா இருந்துட்டாரு. ஒரு நல்ல குடும்ப தலைவன் பணம் இல்லாத காரணத்தால உயிரை இழக்கிற கொடுமையை உங்களால ஜீரணிக்க முடியல. மொத்த செலவையும் நம்மளே ஏத்துக்கலாம்னு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சுனீங்க. பேசாம 10,000 கொடுத்து அந்த ஆளை தலை முழுகிறேன்னு அவரு நிர்தாட்சண்யமா சொல்லிட்டாரு. ஆனா உங்களுக்கு மனசு ஆறல. அவருக்கு எப்படியாவது உதவி பண்ணியே ஆகிறதுன்னு தீர்மானம் செஞ்சீங்க. அதுக்காக நீங்க போட்ட பிரமாதமான டிராமா தான் நகை திருட்டு. அவ்வளவா கூட்டம் இல்லாத ஒரு ஞாயிற்றுக்கிழமையில உங்க புருஷன் ஊர்ல இல்லாத போது உங்க வீட்டுல வேலை பார்க்குற யாருமே பார்க்காத ஒரு திருடன் வந்து கத்திய காமிச்சு நகையை பிடுங்கிட்டு போயிட்டான்னு திட்டம் போட்டு போய் சொன்னீங்க. உங்க சொந்தக்காரரான மேனேஜர் சிவராமன் கிட்ட அந்த நகையை கொடுத்து வெளியூர்ல போய் விற்க சொன்னீங்க. வித்த பணத்தை வச்சு அப்பல்லோவில் ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் கட்டினாரு அவரு. மிச்சம் உள்ள 2 லட்சம் ரூபாய் பணத்தை அக்கௌண்டன்ட் பேர்ல போஸ்ட் ஆபீஸ்ல
டெபாசிட் போட வச்சீங்க. அதுல இருந்து கிடைக்கிற வட்டியில அவர் மாசா மாசம் மருந்து வாங்கி சாப்பிட்ட மாதிரி ஒரு நிரந்தர ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்தீங்க. அதோட நிக்காம அப்பல்லோவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவருக்கு டாக்டர் கிரிநாத்தை விட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னீங்க. உங்க நல்ல மனசை புரிஞ்சுகிட்ட அவரு ஆப்ரேஷனுக்கு காசே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதுல மிச்சமான பணத்தையும் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு அந்த நல்ல மனுஷரோட குடும்பத்தை வாழ வச்சுட்டீங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு நகையை காணோம், திருட கத்தியை காமிச்சு பிடுங்கிட்டு போயிட்டான்னு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியா டாக்டர்? டாக்டர் மாலத்தியால் சேதுவை நேரடியாக பார்க்க முடியவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். ஏன் டாக்டர், ஏன் எதுக்காக தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வெக்கப்படுற மாதிரியா காரியம் பண்ணியிருக்கீங்க? கேட்குறவங்க நெஞ்சு பெருமிதம் தாங்காம வெடிச்சிருக்கிற மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க டாக்டர். உங்களுக்கு தங்க நகை மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் டாக்டர். உங்க நகையை எல்லாம் போட்டோ பிடிச்சு கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் உங்க பொழுதுபோக்கு. அடிக்கடி பேங்க் லாக்கருக்கு போய் நகையை எடுத்து போட்டு பார்ப்பீங்க. நகை மேல அவ்வளவு மோகம் இருந்தும் ஒரு நல்ல மனுஷன் உயிருக்கு முன்னால இந்த நகையெல்லாம் வெறும் குப்பை தான் எடுத்து கொடுத்துட்டீங்களே டாக்டர். உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? உங்களுக்கு பிடிச்ச நகைகளை தியாகம் பண்ணி இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவனுடைய உயிரை காப்பாத்தி இருக்கீங்க டாக்டர். நேத்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நான் பொய் சொல்லல டாக்டர். அந்த குடும்பமே உங்க போட்டோவை பூஜை ரூம்ல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கு. உங்க பேரை சொன்னாலே அந்த அம்மா விம்மி விம்மி அடறாங்க. இந்த வேலைக்கு வந்து இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்களை இப்பதான் பார்க்கறேன் டாக்டர். நீங்க நல்லா இருக்கணும் டாக்டர். உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர். அந்த நகையெல்லாம் செப்பு கலந்த தங்கத்துல தான் செஞ்சிருக்காங்க. ஆனா உங்க இதயம் எதுவும் கலக்காத சுத்தமான தங்கத்துல செஞ்சிருக்கு டாக்டர். அதற்கு மேல் சேதுவால் பேச முடியவில்லை. தொண்டை கரகரத்தது. மாலத்தி ஒன்றும் பேசாமல் தன் அருகே இருந்த தண்ணீர் நிறைந்த கண்ணாடி டம்ளரை அவன் பக்கம் நகர்த்தினாள். சேது இரண்டே மடக்கில் அந்த நீரை காலி செய்தான். தொண்டையை கனைத்தபடி ஒரு தோரணையுடன் பேச ஆரம்பித்தான். டாக்டர் மாலத்தி, போன மாசம் 23ஆம் தேதி அடையாறு E2 போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு சொந்தமான 50 பவுன் நகை திருடு போனதா புகார் கொடுத்திருக்கீங்க. திருடு போன நகையோட போட்டோக்களையும் தாக்கல் செஞ்சிருக்கீங்க. உங்க புகார் மேல நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுத்து திருடு போன நகை மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். தோ இந்த பையில எல்லா நகையும் இருக்கு. இந்த போட்டோக்களோட சரி பார்த்து ஏதாவது குறைதான்னு சொல்லுங்க. மாலத்தி சேதுவை புதிருடன் பார்த்தாள். என்னவாயிற்று இவனுக்கு? ஏன் இப்படி பினாத்துகிறான்? என்ன உளறீங்க மிஸ்டர் சேது? அந்த நகையெல்லாம் வித்து காசு ஆக்கியாச்சே, அப்புறம் எப்படி கிடைக்கும்? இப்போது சேதுவின் குரலில் பழைய கனிவு இருந்தது. நீங்க சொல்றது கரெக்ட் டாக்டர். அந்த நகையை நீங்க வெளியூர்ல எங்கேயோ வித்துட்டீங்க. அது எங்களால நிச்சயமா அப்படியே மீட்க முடியாது, ஒத்துக்கிறேன். போலீஸ் கஸ்டடியில பல லட்சம் ரூபாய்க்கு திருடு போன நகை இருக்கு. அதுல இருந்து 50 பவுன் நகையை எடுத்து நீங்க கொடுத்த போட்டோ படி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே பல செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல மாட்டிக்கிட்டு உள்ளேயும் வெளியேயுமா இருக்கிற ஒருத்தன் பேர்ல இந்த கேஸை போட்டு வச்சிருக்கோம். அவன் தான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து கத்தியை காமிச்சு நகையை பிடுங்கிட்டு போனதா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். என்னோட அடுத்த வேலை அந்த கேஸ்ல கொஞ்சம் எவிடன்ஸை சொதப்பி விட்டு அவனை தப்ப வைக்கிறது தான். அது ஏன் கவலை டாக்டர். நீங்க இந்த நகையை எல்லாம் சரி பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்பதான் நான் இந்த கேஸை முடிக்க முடியும். மற்ற பெண்கள் கிட்ட இருந்து திருடப்பட்ட இந்த நகையை வாங்கிக்க என் மனசாட்சி இடம் கொடுக்குமா? எனக்கு வேண்டாம். என் நகை திருடு போனதாகவே இருக்கட்டும். திருடு போன நகைக்கு பதிலா எனக்கு திருட்டு நகை வேண்டாம். நீங்க சொல்றது கரெக்டு தான். இதெல்லாம் திருட்டு சொத்து தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. திருடு போன நகையை கண்டுபிடிக்க முடியலன்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எங்க கமிஷனரை தூக்கி போலீஸ் அகாடமி தலைவரா போடுவாங்க. என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவாங்க. அதனால நாட்டுக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனா விஷயம் அதோட முடியாது. உங்க புருஷன் தன் செல்வாக்கை எல்லாம் திரட்டி புது கமிஷனர் கிட்ட எனக்கு பதிலா வர ஏசி கிட்ட கேஸை விசாரிக்க சொல்வாங்க. அப்ப அவங்க எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கண்டுபிடிச்ச மாதிரி. விஷயம் உங்க கணவருக்கு தெரிஞ்சா உங்க மன வாழ்க்கையே முறிஞ்சு போகலாம். உங்க குழந்தைங்க எதிர்காலம் பாதிக்கப்படலாம். உங்களை மாதிரி நல்லவங்க கஷ்டப்படுறத என்னால சகிச்சுக்க முடியாது டாக்டர். இது ஏன் நீங்க திருட்டு நகையா பாக்குறீங்க? ஒரு தம்பி தன்னோட மூத்த சகோதரிக்கு செய்யற சீர்வரிசைய பாருங்க டாக்டர். இதை வாங்கிக்கங்க. இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்க 100 வருஷம் நல்லா நிறைவா வாழணும் டாக்டர். வாழ்வீங்க.
டாக்டர் மாலதி நகைகளை பெற்றுக்கொண்டு சேது காட்டிய இடங்களிலெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாள். காகிதங்களை சரிபார்த்து ஃபைலுக்குள் வைத்து கொண்டு சேது கிளம்புவதற்காக எழுந்திருந்தான். எழுந்து நின்றவன் ஒரு அடி பின்னால் போய் டாக்டருக்கு விரைப்பாக சல்யூட் அடித்தான். சென்ற வருடம் குடியரசுத் தலைவரிடம் தங்கப்பதக்கம் வாங்கிய போது சேது அவருக்கு அடித்த சல்யூட்டில் இருந்த விரைப்பும் பெருமிதமும் இந்த சல்யூட்டிலும் இருந்தது. ஆனால் பாவம் மாலத்திக்குத்தான் இது எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. கண்ணீர் திரை அவளது பார்வையை முற்றிலுமாக மறைத்திருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.